பேசல நான் போய். ஏன்னா இதுவரையிலும் நான் போய் கேட்பேனே தவிர பேச மாட்டேன். ஆனா நீங்க பேசுறீங்கல்ல, நீங்க இத அடுத்தவங்கள சொல்றதுக்கே உங்களுக்கு அந்த ஒரு ரைட்ஸ் இல்ல. ஏன்னா நீங்களும் அந்த தப்ப ராஜேஷ் பண்ணிட்டீங்க. என்ன ராஜேஷ் ஒரே பேசலாம்? இல்ல நிமிஷம் இல்ல இல்ல சொல்லிட்டு புரியுதுங்களா? இல்ல ஒரே 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 டாம் ஒரே நிமிஷம் ஒரே பாஸ் ஒரே நிமிஷம். ப்ரொஃபசர் எல்லாரும் இல்ல. அமைதியா இருங்க. ஒரே நிமிஷம். ம். ராஜேஷ், இதோட ம். கான்டெஸ்ட் என்ன தெரியுங்களா? ஐயோ! என்னன்னா நான் அபியூஸ் பண்ண எனக்கு வேண்டாம். ஏன் அது ஒரே ஓகேங்க. நான் நிமிஷம் உங்களுக்கு ராஜேஷ், நான் அப்யூஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சொல்லலங்க. இல்ல இல்ல நான் என்னுடைய ஒப்பீனியன நான் கேட்டத சொல்றேன். அதான் ராஜேஷ், இதுக்கு அருகதை முன்னாடி இல்லைன்னு நீங்க சொன்னீங்க 50 இல்லையா? நாள் அதுக்கு அது 100 ராஜேஷ் 100 ஒரே நாள் நிமிஷம் நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ண விட்டுருங்க. பேசுனதும் இல்ல நீங்க இல்ல இல்ல நீங்க அவர் பேசட்டும் இல்ல பேசட்டும் நான் பேசட்டும். சொல்லிடுறேங்க. 2 டாக்குங்க. நீங்க அவர் 100 நாள் சொல்லட்டும். இந்த 100 நாள் எல்லா ஃபேண்டும் பேசுனத நான் யூடியூப்ல ரெக்கார்ட் கேட்டிருக்கேன். நான் வந்து யாரு இந்த போய் லிசனர்ல இருந்து அதிகமா கேட்டது இல்ல. அந்த யூடியூப்ல ரெக்கார்டு கேட்டுட்டு வந்துதான் அப்புறமா சரி இதுல இப்படி பேசியிருக்காங்களா, நம்ம போய் லிசன்லயே கேட்போமேன்னு கேட்பேன். அது மாதிரி டைம் கிடைக்கும் போது இந்த ரெக்கார்ட்லாம் கேட்பேன். அதுல கேட்டதுல இப்ப நான் உங்க ரெக்கார்டை கேட்டுட்டு இருந்தேன். இப்பயும் எனக்கு அது பேசணும்னு இல்லை, கேட்டுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு மைண்ட்ல தோணுது, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த வேர்ட்ஸ் எல்லாம், இந்த டாம் நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி வந்து அவங்க இப்படி பண்ணாங்க. ஏன்னா நீங்களும் அதுதான் பண்ணிருக்கீங்க. அப்ப அவங்கள நீங்க சொல்றதுல உங்களுக்கே அந்த ரைட்ஸ் இல்லைங்க. நான் ராஜேஷ் வந்து ஒரே நிமிஷம் ஹவு டு புரியுதுங்களா? டாம் டூ ஒரே இட். ஒரே நிமிஷம் டாம். நிமிஷம் ப்ரொஃபசர், யாரும் பேசுறது எல்லாருமே தயவு செஞ்சு ஆனா டாம். அவங்களை என்ன விட பத்தி அதிகமா பேசுறாரு? இல்ல இல்ல அதுதான் ஐயோ அவங்கள சொல்றேன். விட ராஜேஷ் ஒரே அதிகமா நீங்க தான் நிமிஷம். இருக்கு பண்ணிருக்கீங்க. நான் நினைச்சுக்கிறேன் அதாங்க ராஜேஷ். ராஜேஷ். டாம் டாம் ம். டாம் ஒரே நிமிஷம் டாம். டாம் சொல்லுங்க பேசுனது நீங்க சொல்லுங்க. கேட்டீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, நீங்க அததான் தீபக் சொல்றேன். நீங்க ஆ, நீங்க ம், ஒரே ம், நிமிஷம். நீங்க போயிட்டு நம்ம ம். சிவாவோட ஐடிக்கு கீழே டே உனக்கும் அந்த மாமா பயலுக்கும் டிஃபரெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், நீ பெரிய யோகிய ம். மாதிரி பேசாத, ஆமா டே ஆமாங்க. சே நீ பெரிய யோகிய அந்த மாதிரி ம். தரங்கட்டத்தனமா டாமும் இங்க இருக்கிறவங்க யாரும் பேசல. அதனால அது இந்த இன்னொன்னு இந்த சொல்லட்டுங்களா? அறிவுரை எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த அறிவுரை ஆமா. எல்லாம் உங்க ம், பேக்கெட்டுக்குள்ள சொருகிட்டு ம். நீங்க இங்க இருந்து வெளியே போலாம். எங்க அந்த மாதிரி தரங்கட்டுத்தனமா அதாவது யாரும் இங்க பேசல. எப்படி அது டே மாதிரி மாமா பயல, அப்படி நான் உனக்கும் அந்த சொல்லவே மாமா இல்லையே. பயலுக்கு அப்படி சொல்லவே இல்லையே. இல்லைங்களாயா? இல்லைங்களா? அப்படி நான் போடல. நான் என்ன சொன்னேன்னு அப்புறம் சொல்லட்டுங்களா? சேவோட அதுல ஐடியில அது போயிட்டு டே ம், நாயே, நீ தாண்டா ஸ்பேஸ் ம். அரசியல் பேசின புறம்போக்கு, ஆமா போயும் போயும் ஒரு ஆமா. நான் பொண்ணு ஏன் கிட்ட உன் மவுத் பீச திறமைய காமிச்ச. அந்த மாதிரி ஆமா. தரங்கட்டத்தனமா நாங்க யாரும் பேசல, ஒரு அப்ப ஐடியிலயும் போய் கமெண்ட் நான் பண்ணல. அதனால உங்க இப்படி நான் அறிவுரைய இன்னொன்னு உங்க லெஃப்ட் இப்ப நீ பேக்கெட்ல சொல்லிட்டீங்க. வச்சுக்கோங்க. இப்போ இப்ப நீ அடுத்தது இப்ப நீ நீ ஏதோ சொல்லிட்டீங்கல்ல, பெரிய இதுக்கு நான் புடுங்கி ஏன் போட்டேன்னு சொல்லட்டா? நீ நான் ஏதோ போட்டேன்னு ஏன் புடுங்கி சொல்லட்டா? இருங்க ஒரே நிமிஷங்கய்யா. நான் நீ உண்மையாலுமே ஏதோ நான் சொல்லட்டா? பெரிய உண்மை புடுங்கி மாதிரி ஸ்பேஸ்ல நீ பேசுவில்ல, நீ சரியான ஆம்பளையா இருந்தா உன் ஸ்பேஸ் வரும்போது சொல்லுடா பாப்போன்னு. ஆமா இந்த மாதிரி ஆமா. அததான் இப்ப தரங்கட்டத்தனமாவும் நாங்க பேசல. அதனால உங்க பேக்கெட்ல நான் அதை வச்சுக்குங்க. நீங்க பேசலையா? இ- நீங்க பேசுனதுனாலதான் நான் நீ அந்த ஒரு கமாண்ட் போட்டேன். ஃப்ராடு. முடிஞ்சால் எது முடிஞ்சால் ஒரு முடிஞ்சால் ட்வீட் அந்த காமிங்க. மாதிரி ஒரு நிமிஷம் இருங்க பாப்பாய். ஒரு ட்வீட் ம். காட்டுங்க. ம். நாங்க அந்த மாதிரி ஆ. பேசியிருக்கோம்னு ஒரு ரெக்கார்டிங்க காட்டுங்க. அதுக்கான வாய்ப்புகள் ஏங்க கிடையவே நான் கிடையாது. நோ நோ சொல்லட்டா? நோ நோ நோ. நான் நீங்க சொல்லட்டா? சொல்ல இப்போ தேவையில்ல. நான் சொல்ல சொல்லட்டா? தேவையில்ல. ஏன் சேவுக்கு அப்படி போட்டேன்? இல்ல இல்ல ஏன் சேவுக்கு அப்படி பிரதர் போட்டேன்? பிரதர் ஏன் சிவாவுக்கு அப்படி இல்ல போட்டேன்னு நான் இல்ல சொல்லட்டுங்களா? சேக்கு மட்டும் இல்ல, ஜோக் ப்ளீஸ். ஒண்ணு போட்டீங்க இல்லையா? ஆ, போண்டா மூஞ்சி ஆமா வாயா, ஜோ நீங்க சொல்லட்டும். மைக்கேல், மேல ஒரு ஹியூமன் ஆமா ஜென்ரேஷன்ல ட்வீட் பண்ணிருக்கேன் தற்குறி ஆமா பாருங்க. குட்டன் போட்டீங்களா? இந்த மாதிரி இந்த ஆமா. மாதிரி தற்குறித்தனமா நாங்க யாரும் ட்வீட் யாரும் பர்சனல் அட்டாக் பண்ணல. ட்வீட் போடல. அதனால ட்வீட் உங்க போடல. மொத்த அது அட்வைஸையும் மாதிரி ட்வீட் போடல. தூக்கிட்டு அது மாதிரி நீங்க பேசுனீங்க. நின்னுக்குங்க. நீங்க பேசுனதுக்கு உங்களுக்கு சாரி ராஜேஷ், எங்க நான் மியூட் பேசணும்? பண்ணிட்டேன். மியூட் பண்ணிட்டேன் ராஜேஷ். ஒரு நிமிஷம். உங்களோட அஜெண்டா என்னன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்க கமெண்ட் செக்ஷனை நான் இப்பதான் பார்த்தேன். உங்களோட ரெஸ்பான்ஸை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்துட்டு நான் என்ன வார்த்தைகள் பேசுறேன் அப்படின்றது வந்து உங்களை விட எனக்கு கவனம் ரொம்ப அதிகம்ன்றத வந்து நான் நம்புறேன். ஓகேங்களா? அதனால ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் குட் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வென் ஐ எம் பிளேசிங். ஐ நோ தட் மை வேர்ட்ஸ் வில் பி வெரி ஸ்ட்ராங். அண்ட் என்னுடைய பாயிண்ட்ஸை வந்து எத்தனை பேர் தடுத்தாலுமே வந்து நான் ஸ்ட்ராங்கா அந்த பாயிண்ட்ஸை பிளேஸ் பண்ணிடுவேன் அப்படின்றதுலயுமே வந்து எனக்கு 200% நம்பிக்கை உண்டு. நீங்க போட்ட ட்வீட்லயே திரும்பவும் நான் உங்களுக்கும் அதே தான் சொல்லுவேன். உங்களுடைய தரம் என்னன்றது எங்களுக்கு தெரியுது. நீங்க ஒரு அஜெண்டா ட்ரிவனா வந்து மேல ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்து ஒண்ணு பேசுறீங்க பாத்தீங்களா இப்போ? அது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டாம் டு டாம் அவ்வளவு இல்ல இல்ல தூரம் இல்ல எல்லாம் ஒரு நிமிஷம். வேண்டாம் இல்ல இல்ல டாம். இல்ல நீங்க பாப்பாய் இப்ப சிம்பிள். பாப்பாய் பாப்பாய் ஒரு நிமிஷம். அவர் வந்து ஒரு அஜெண்டாவோட தான் வந்து பேசுறாப்ல. ஏன்னா தலையன் வந்து கமெண்ட் செக்ஷன்ல இப்பதான் நான் பார்த்தேன். கேஸ்கோவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சப்போர்ட் பண்ணி போட்டிருக்காப்ல. இப்போ ஒருத்தவங்க தவறா பேசாம யாருமே வந்து இங்க வந்து அவங்க இது மாதிரி பண்ணிருக்காங்கன்னு நம்ம போட போறது கிடையாது. உங்களுடைய ரிப்ளைஸ் இப்ப எல்லாருமே சேர்ந்து அட் அ டைம்ல உங்களோட ப்ரொஃபைல கிளிக் பண்ணி உங்களோட ரிப்ளைஸ பார்த்தாங்கனாவே நீங்க உங்களோட அஜெண்டா என்ன, இல்ல நீங்க எந்த மாதிரிப்பட்ட நபர், நீங்க என்ன பேசுறீங்கன்றது தெரியும். தோ ஐ எம் வெரி ஸ்ட்ராங் ஆரனோ ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸ் இருக்கு, என்னுடைய பாயிண்ட்ஸை ஸ்ட்ராங்கா பிளேஸ் பண்றது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, உங்களுக்கு எரிச்சலா இருக்கு, அது வந்து அதிகமா பண்ணிருக்கிறேன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா
தாராளமா எரிஞ்சுக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல எனக்கு வந்து உங்கள பேச வைக்கணும்னு கூட சீரியஸ்லி ஐ டோன்ட் ஹேவ் எனி இன்ட்ரெஸ்ட். ஐ அம் ஜஸ்ட் ரிமூவிங் இல்ல யூ. பேசட்டும் அவரு. சொல்லுங்க. நீங்க நீங்க மேல போட்டிருக்கீங்களே, மேல பின் இந்த ஜோ மைக்கேல் புறம்போக்கு எங்கேயாவது பார்த்தா கண்டிப்பா செருப்பால் அடிப்பேன், புறம்போக்கு தற்கொலை நாய், அவரை வேணா கூப்பிடுவோம், ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம், நீங்க எப்ப செருப்பால் அடிக்கணும்னு. அப்படி பண்ணிக்கலாமா ராஜேஷ்? இந்த மாதிரி தரங்கட்டத்தனமா யாரோட ஐடியிலையும் போய் டாமும் பேசல, கண்டிப்பாங்க, நானும் பேசல, கண்டிப்பா ஷூரா. ரோஷினி பேச. அதாவது கண்டிப்பா நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, அது பேசுங்க பேசுங்க பேசுங்க. பேசுங்க. அன்மியூட்ல தான் இருக்கு ராஜேஷ், பேசுங்க. ராஜேஷ் அன்மியூட்ல தான் இருக்கு. ராஜேஷ் ராஜேஷ் ஹலோ. அதாங்க இப்ப நான் இவர் ஜோக்கு போட்டது ஏன் போட்டேன்னு நான் சொல்றேன். அது ஓகே இல்ல, இதுக்கு நீங்க இப்படி போடுவீங்களான்னு ஐயா, கேளுங்க. அந்த விளக்கம் எல்லாம் தேவையில்லைங்கய்யா, ஏங்க எங்களை அப்புறம் சொல்லிங்க இல்ல இல்லையா எனக்கு நீங்க இருக்குங்க. பேசுறதுக்கு. எனக்கு இந்த ஏன்னா மெசேஜ், நீங்க எனக்கு சொல்றது ஐயா, இந்த உங்க கமெண்ட் விளக்கத்தை போடுறதுக்கு நீங்க எனக்கு எங்கேயாவது ரீசன் விளக்கிக்கீங்கயா, இருக்குங்க. நீங்க மன்னிச்சுங்க. எங்கேயாவது விளக்கிக்கீங்கயா. ஒரே ஒரு சட்டம், நீங்க எங்கேயாவது விளக்கிக்கீங்கயா. உங்களுக்கு சொன்னது என்னன்னா, டாம் நீங்க பேசுறதுக்கு அருகதை இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் நீங்க பேசக்கூடாதுங்கய்யா. இந்த மாதிரி தரங்கட்டத்தனமெல்லாம் டாம் பேசவும் மாட்டாங்க, இங்க இருக்கிற யாரும் பேச மாட்டாங்க, மோகனாவோ ரோஷினியோ ஆர்கேவோ ப்ரொஃபஸரோ டிராகனோ தாகிராவோ. அதனால இந்த அட்வைஸ் எல்லாம் நீங்க வேற எங்கேயா வச்சுக்கோங்கய்யா, இங்க வேணாங்கய்யா, சரிங்களா? அப்புறம் நீங்க விளக்கவும் வேணாங்கய்யா. இவ்வளவு தரங்கட்டத்தனமா நீங்க பேசிட்டு நான் ஒருத்தனை செருப்பால அடிப்பேன்னு சொன்னதுக்கெல்லாம் பாப்பாய் விளக்கமே தேவையில்லைங்க. அந்த விளக்கத்தை வந்து நான் இந்த ட்வீட்டை வந்து ஜோ மைக்கிளுக்கு அனுப்புறேன், அவரு உங்களை கேட்பாரு, இப்போ அங்க கொடுத்துக்குங்க, சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு பாப்பாய், இப்ப நீங்க இன்னொன்னு சொன்னார்ல, இவரு என்ன சொன்னாப்ல அப்படின்னா வந்துட்டு, நான் ஏன் போட்டேன் அப்படின்றதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ற விதமா கூட எங்களை வந்து வெறுப்பேத்தியிருந்தா கூட, கெட்ட வார்த்தைகள்லயே பேசி இருந்தால் கூட, அவங்களுக்கு இந்த மாதிரி ரிப்ளை நான் பண்ணது கிடையாது. நானும் பண்ணது கிடையாது. பாப்பாயும் பண்ணது கிடையாது. ஏன்னா வி சூஸ் அவர் வேர்ட்ஸ் அப்படின்றத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். நீங்க ஒரு அஜெண்டா செட் பண்ணிட்டு வந்துட்டு, நீங்க அப்படித்தான் பேசுனீங்க, இப்படிதான் பேசுனீங்கன்னா, அப்போ 101 நாள் என்ன பெட்ஷீட்ட போத்தி தூங்கிட்டு இருந்தீங்களா? அன்னைக்கு உங்களுக்கு தோன்றப்ப என்ன பண்ணியிருக்கணும்னா, இன்னைக்கு நீங்க பேசுறதுல எனக்கு முரண்பாடு இருக்கு அப்படின்னு ஸ்பீக்கர வாங்கிட்டு வந்து பேசியிருக்கணும். அப்ப பேசுறதுக்கு உங்களுக்கு இல்ல அப்படின்னா, இப்ப பேசாதீங்க. நாங்க வந்து அப்பயும் பேசியிருக்கோம். யாரெல்லாம் வந்து நெகட்டிவா தேவையில்லாம பேசியிருக்காங்களோ, இல்ல ஸ்பேஸுக்குள்ள வந்துட்டு உங்க ஸ்பேஸ் இப்படி, உங்க ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் பண்ணுவாங்க சில கூட்டம். அப்படி பண்றாங்களோ, அந்த இடத்துலயே அவங்கள ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துலயே நிறுத்தியிருக்கோம். சோ அந்த கேம வந்து இங்கிட்டு வந்து விளையாடாதீங்க. அவ்வளவுதான். இல்ல டாம், நீங்க ஹலோ, ஒரு நான் பேசும்போது கேம் விளையாடல, சொல்றது நான் கேம் விளையாடல. அதாவது வந்து நான் 101 நாள் தூங்காமலும் இல்ல, நான் ரெக்கார்டு கேட்டேன். இது முன்னாடி நடந்தது, நீங்க பண்ணது, ஒருத்தவங்களும் ஒவ்வொன்னு பேசுனது, அந்த இதை வச்சுதான் நான் அவங்கவுங்களுக்கு கமாண்ட் கொடுத்துருக்கேன். ஐயா, அது நீங்க அவருக்கே ரெக்கார்டிங் எல்லாம் அனுப்புனாலும் இருக்குங்க, சரி, நீங்க ஒண்ணு வந்து காட்டுங்கய்யா, ஓகேங்களா? சும்மா அது த்ரோ பண்ணக்கூடாது, நீ சரியா? என்ன பேசுனாங்க, என்ன பேசுனாங்க, என்னெல்லாம் வேர்டு யூஸ் பண்ணாங்கன்னு ரெக்கார்டிங் இருக்கு, அதை கொண்டு வந்து த்ரோ பண்ணுங்க. எங்க மூக்க உடங்கியா, அதை விட்டுட்டு போறா போக்குல இப்படி தூவி விட்டுட்டு போக கூடாதுயா. அப்புறம் நீங்க அருகதையே இல்லைங்கிற வேர்டெல்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் உங்களுக்கு நான் உங்களோட அந்த பொன்னான வரிகளை வந்து மேல பின் பண்ணிருக்கேன், சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த ஸ்பீக்கர் அதுக்குதான் ஏங்க அதை சொல்றதுக்குள்ள மியூட் போடுறீங்களே. அப்புறம் ஏங்க ஒரு இது ஐயா, நான் உங்களை கவுண்டர்னு இப்ப சொன்னா நீங்க ராஜேஷ் நீங்க விளக்க ராஜேஷ் வேணாம், ராஜேஷ் எனக்கு நீங்க எதுவும் ராஜேஷ் விளக்கம் கொடுக்க ஐயா, வேணாம்னா, ஒருத்தன் ஏன் இப்படி கமாண்ட் போடுறான்னா, அப்ப நீங்க என்ன பேசியிருப்பீங்க, அவர் என்ன பேசியிருப்பான்னு ஃபர்ஸ்ட் யோசிங்க. சரியா? நான் வந்து ஃபேனு, நான் வந்து ஃபேன் அப்படி கிடையாது. ஐயா, அது சரிங்களா? அங்க போய் இவரு ஒருத்தவங்க பேசுனீங்க, இங்க வந்து பாப்பாய் டாமுக்கு அருகதை இல்ல. ஒரே நிமிஷம் மோகனா, அத நீங்க அங்க பேசிக்கணும். இங்க வந்து அதுதான். டாமுக்கு அருகதை இல்ல, ஆமாங்க. இப்ப இங்க இப்ப அது இல்ல, இது ஆமா, இல்ல, நான் விளக்கம் கொடுக்குறேன், இங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. டாம் என்ன இப்ப பேச பேசுனாங்க, வேண்டியது டாம் எனக்கு இந்த மாதிரி அவசியம் அப்புறம் இருந்ததுங்க. நான் வந்து ஒரு லிசனரா கேட்கும்போது இவங்க இதுக்கு முன்னாடி என்ன ஆ, பேசியிருக்காங்க, இப்ப யார பத்தி என்ன பேசுறாங்க, பேசுனாங்க அப்ப போடுங்க, சும்மா த்ரோ பண்ணக்கூடாது. என்ன பேசுனாங்க சொல்லுங்க, ஏங்க ப்ரூஃப் அதுதான் இல்லாம சொல்றேன்ல. நீங்க ஏன் வந்து பேசுறீங்க? நீங்க 100 நாள் நீங்க இப்போ பேசுனது என்ன, உங்களை எனக்கு நீங்க யாருன்னே உட்கார்ந்து எனக்கு பேசுனது தெரியாது, நான் கேட்டிருக்கேன். நீங்க யாருன்னே ஆமா, தெரியாதுல்ல. உங்களை யாருன்னே எனக்கு யாருக்குமே தெரியாது. என்னை தெரியாது, யாருக்குமே என்னை தெரியாது. நான் வந்து தெரியாம ஐயா, ஏங்க ஜெனரல் இங்க மாதிரி இருங்கய்யா, வந்து கேட்கிறவங்கள கம்ப்ளீட் பண்ண தெரியாம விடுங்கய்யா. பார்த்துட்டு வந்து அவங்க கமெண்ட் என்ன இருங்க பண்றீங்க இருங்க பதில், ராஜேஷ். மோகனா, ஒரே அதை நிமிஷம் தாங்க மோகனா, சொல்றேன். நான் பேசாதீங்க இடையில. ரெக்கார்டிங் கேட்டிருக்கேன், ராஜேஷ் ட்வீட்டை ஐயா, அந்த பார்த்திருக்கேன். எனக்கு ரெக்கார்டிங்க அதனால போடுங்க, என்னோட எங்கேயும் போயிட எனக்கு என்னோட மாட்டாங்க, எல்லாரும் ஒப்பீனியனை இங்கதான் என்னோட இருப்பாங்க. இதை கொடுக்குறேன். ராஜேஷ், அதுக்கு யாரு உங்கள விட இல்ல, இப்ப நீங்க நீங்க என் வந்து மேல யாருக்கு குற்றச்சாட்டு யாரும் வைக்கிறீங்கல்ல ராஜேஷ், நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல, உங்கள ஆ விட ஆம் அதிக ஆமா, கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. குற்றச்சாட்டு கண்டிப்பா அதுதான். அதனால என்ன பண்ணுங்கன்னா, போய் ரெக்கார்டிங் எடுங்க, ட்வீட்ஸ் எடுங்க, நீங்க அத சென்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன். இல்ல சும்மா வந்து ஏன் சொல்லணும். அந்த அந்த அளவுக்கு அளவுக்கு கிடையாது. அந்த ஏன்னா அத அளவுக்குலாம் நான் நான் பண்ணவே கொடுக்க இல்ல. அது மாட்டேங்க. அத எனக்கு நான் மைண்ட்ல பண்ணவே என்ன இல்ல. தோணுதோ, ஒருத்தவங்க அதுதான் நீங்க நீங்க உங்க பேசுனதோ, மைண்ட்ல ஒருத்தவங்க பேசிட்டு பேசுறதெல்லாம் போறக்கு, சொல்லுங்க. இது உங்க மைண்ட்ல பேசிட்டு போறக்கு, இது ஆமாங்க. வந்து இது வந்து உங்க பர்சனல் ஸ்பேஸ் இல்ல.
நீங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த என்னோட மாதிரி பர்சனல் புறம்போக்குன்னு சேவை ஒப்பீனியனுங்க. திட்டுவீங்க. அது இங்க இருங்க. அதுமே பர்சனல் அதுமே என்னோட எது பர்சனல் புறம்போக்குன்னு ஒப்பீனியன் திட்டுறதா? தான். அதுக்கு என்ன ஒருத்தனை மாமா பயலன்னு திட்டுறதா? செருப்பால் அடிப்பது உங்க பர்சனல் ஒப்பீனியனா? ஆமாங்க. அந்த நான் ஆளு உங்களை அப்படி சொல்லிட்டு நான் ஏன் போட்டேன்னு தெரியுங்களா? ஐயா அவர் வந்து எனக்கு ஒரு அதெல்லாம் அங்க கமெண்ட்ல போய் உன் சொல்லுங்கய்யா. அப்பன் அப்படின்னு நான் ஜோவையும் இன்வைட் அதுக்கு பண்றேங்கய்யா. அப்ப நீங்க ஜோவையும் இன்வைட் பண்றேன். நீங்க அங்க பேசிக்கிங்க. இங்க வந்து கண்டிப்பா அருகதை இல்ல. கூப்பிடுங்க. ஏங்க நான் உங்களை மாதிரி கூப்பிடுங்க. எனக்கு தரங்கட்ட வார்த்தைகளை யாரும் இங்க பயன்படுத்தலன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க இங்க அருகதையே செயல்படுறீங்களா இல்லைன்னு இல்லையா? சொன்னீங்க இல்லையா? நீங்க அருகதை நல்லாவே இருக்கு. நீங்க தரங்கட்ட அந்த வார்த்தைகள் மாமா சொன்னதுனால தாங்க பயல ஐயா நான் தரங்கட்ட கமெண்ட் கொடுத்தேன். புரியுதுங்களா? எனக்கு இது குடுக்கலைங்கய்யா. நான் நீங்க கொடுக்க என்ன இல்ல நான் உங்களுக்கு கொடுக்கல தான். நீங்க அது மாதிரி பண்ணல, நான் உங்களுக்கு கொடுக்கல. நான் பார்த்தது இல்ல. ஐயா ஒரே ஒரு அப்ப எதுக்கு நிமிஷம். இங்க வந்து எங்களுக்கு அருகதை இல்லைன்னு சொல்லிட்டு நான் இருக்கீங்க? உங்கள அப்ப அவரே சொல்லலைங்க. நீங்களே நான் உங்கள ஒத்துக்கிறீங்களே நாங்க சொல்லலையே. வந்து நான் தரமா வந்து ஜோ தானே வந்துட்டாரு, பண்ணிருக்கணும். ஜோ நான் வந்துட்டாரு. உங்கள நான் சொல்லலையே. இன்வைட் பண்ணேன். பாப்பாயின்னு நான் ஒரு இருக்கவே நிமிஷம் இல்லையே. இருங்க ராஜேஷ். நீங்க வந்து ஜோக்கு இப்ப தாமும் சொன்னீங்கல்ல. தான் ஒரு நிமிஷம் ஓகே இருங்க. ஓகே. இதை முடிச்சிருவோம். இந்த ஜோ மைக்கேல் புறம்போக்கு எங்கேயாவது பார்த்தா கண்டிப்பா செருப்பால் அடிப்பேன். புறம்போக்கு தற்குறி நாய் எதை தான் திங்குறான்னு தெரியல அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? ஜோ மைக்கேல் இங்கதான் இருக்காரு, அவர்கிட்ட பேசுங்க. ம். அட்ரஸ் வேணுமாப்பா? கண்டிப்பா சொல்றேங்க. நான் ஏன் அட்ரஸ் போட்டிருக்கேங்கிறத அப்ப வேணுமா? நான் சொல்லணும்ல. நீ என்னோட சொல்லலாம் தேவையில்ல. நேரா வரேன்னு அ சொன்னல, அட்ரஸ் வேணுமா? கண்டிப்பா வரியா? தெரிஞ்சா எனக்கு வந்து பிடிச்சதுன்னா நான் கேட்டா கேட்பேன். அது ராஸ்மட்டாஸ் குரூப் பண்ண கூகுள்ல சர்ச் பண்ணு, அட்ரஸ் வரும். தைரியம் இருந்தா ஓகே நேர்ல வா. ஓகே. நான் இது ஏன் போற தைரியம் இருந்துச்சுல, நேர்ல வா ஆமா. தங்கம். நாளைக்கு 11 மணிக்கு அதே இடத்துல சப்பரங்கால் போட்டு உட்காந்துருக்கேன். முடிஞ்சா வந்து செஞ்சுட்டு போ. சரி. ஜோ நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. ஜோ நீங்க அவ்வளவு வருத்தப்படணும் இல்ல. ராஜேஷ் நீங்க அவர் ப்ரொஃபைல் போனீங்கன்னா அவர் லொகேஷனை பின் பண்ணிருக்காரு. நீங்க ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். சரி. தேங்க்ஸ். ஓகே அப்புறமே எனக்கு ஓகே தேங்க்ஸ் பண்ணுங்க. ஆமா, எந்த ஓகே நான் ப்ரொஃபைல் தான் நான் போட்டிருக்கேன். ஆமா ஓகே தான். ஓகே சொல்லிட்டேன். நான் போட்டிருக்கேன். நீங்க சொல்லிட்டீங்கல்ல. அது வந்து எனக்கு டைம் வரும்போது வரேன்னு வச்சுங்க. நீங்க எனக்கு என்ன டைம் கமெண்ட் இருக்கும்போது போட்டீங்க நான் சொல்லட்டா? டைம் இருக்கும்போது அப்ப நீ போஸ்ட் போட வேண்டியதானப்பா? அதுதாங்க நான் அதான் சொல்றேன்ல. நான் வந்து இந்த போஸ்ட் போடுறது மாதிரி கிடையாது. எனக்கு ஒருத்தவங்க தப்பு நீங்க தப்பா பேசுனீங்கன்னா நான் வந்து அந்த இடத்த தப்பா நான் கேட்பேன். சரி, என்ன தப்பா புரியுங்களா? நீங்க பேசுனேன் என்கிட்ட சொல்லுங்க. நான் சரி, என்ன வந்து தப்பா பேசுனேன்? சாதாரணமா நான் இல்ல, இன்னும் கேட்டு தெரியுங்களா, உங்க தெரிஞ்சுக்கிறேன் என்ன தப்பா யூடியூப்ல பேசுனேன். நான் உங்க யூடியூப்ல நீங்க வந்து ரிவ்யூ பண்றது அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இல்ல அப்படின்னு சொல்லிதான் நான் போட்டேன். அது எந்த ரிவ்யூக்குன்னு தெரியல. சொல்றதுக்கு அந்த ரிவ்யூக்கு நான் கமெண்ட் போட்டேன். உங்க ரிவ்யூ வந்து ஹெல்த்தியா இல்ல ஃபீல் ஆகல அப்படின்னு சொல்லி போட்டேன். நீங்க என்ன தெரியுங்களா நீங்க போட்டிருந்தீங்க? அதுக்கெல்லாம் கமெண்ட் போடல உங்க தம்பி. நீ எது அப்பன் கமெண்ட் போட ஞாபகப்படுத்துறேன் உனக்கு. அதாவது இங்க இல்ல ஞாபகப்படுத்துங்க. இல்ல இல்ல அது மாதிரி கமெண்ட். நீங்க அதுக்கு ஒரு என்ன நிமிஷம் தெரியுமா இருங்க அனுப்பியிருந்தீங்க? ராஜேஷ். உங்க ராஜேஷ் அப்பனை வர சொல்லு. ராஜேஷ் ராஜேஷ் உங்க நான் அப்பனை கமெண்ட் வர சொல்லு. ஞாபகப்படுத்துறேன் ராஜேஷ். அதாவது ஒரு குரூப் நெகட்டிவ் ம், பிஆர் கும்பல் வந்து ரயானையும் ம், சவுண்டையும் அண்ணன் தம்பின்னு சொல்லி ம், அக்கா தம்பின்னு சொல்லி இப்ப தேவையில்லாம பரப்பிட்டு இருக்காங்க இன்டர்வியூக்கு அப்புறம். அப்படி ஏன் ம். பரப்பணும்? அவங்கதான் ஃப்ரெண்டுன்னு அவ தெளிவா போட்டிருக்காள் இந்த புள்ள. உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு போட்டேன். இதுல ஏதாவது தப்பு இருக்கா? இதுல என்ன உங்களுக்கு நெகட்டிவா தெரிஞ்சு? நீங்க சொல்றது இப்ப ரீசெண்டா நான் சொல்றது அதுக்கு கீழதான் உங்க கமெண்ட். எவிக்டா அதுக்கு கீழதான் உங்க தர்ஷிகா கமெண்ட். அது தர்ஷிகா எவிக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஏப்பா ஃபர்ஸ்ட் நாள் வேற யாரையும் இந்த இன்டர்வியூ கமெண்ட் எடுத்தீங்க. இப்ப நீ அப்ப அமிச்ச எனக்கு என்ன கமெண்ட் தெரியுமா ஒரு நிமிஷம் ரிப்ளை இருப்பா. போட்டீங்க? இல்லப்பா இந்த நாளைக்கு கமெண்ட். தர்ஷிகா இன்டர்வியூ இருக்கு, வந்து கதறு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஆமாப்பா. உங்க அப்பன் ஆமா. அப்ப நான் சொல்றது வந்து தர்ஷிகா அந்த வீக்ல சொல்றேங்க. நீங்க சொல்றது இந்த 2 வீக்குக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க. இல்லப்பா, இப்ப நீ மேல அப்பயும் நான் போட்டிருக்க கமெண்ட் போட்டேன். கமெண்ட். இப்ப நீ மேல ஒரு கமெண்ட் அப்பயும் அந்த போட்டிருக்கல. கமெண்ட் போட்டிருக்கேன். இல்ல இப்ப ஆமாங்க. நீ மேல போட்டிருக்க அதுக்கப்புறம் கமெண்ட் நான் அது கேட்டிருக்கல. என்ன மேட்ரு? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்ப நான் மேல வந்து போட்டிருக்க கமெண்ட். நான் வந்து உங்களுக்கு தர்ஷிகா இன்டர்வியூ எடுக்கும்போது உங்க இன்டர்வியூ ஹெல்த்தியா இல்லைன்னு சொல்லி போட்டேன். அதுக்கு நீங்க உங்க அப்பனை வந்து எடுக்க சொல்லுன்னு சொல்லி ஒரு மாதிரி சொன்னீங்க. இல்ல அதுல இல்ல இருந்து சொல்லு, உங்க அது காட்டு. ரிவ்யூக்கு இல்ல உங்க நீங்க அப்பனை வந்து எங்க எடுக்க சொல்லு. போட்டாலும் நான் இல்ல அது இல்ல மாதிரி உங்க ஆமா. அப்பனை அப்படிதான் வந்து நீங்க எடுக்க எனக்கு சொல்லு அப்படின்னு நான் போட்டதை நீங்க காட்டு. நான் காட்டு காட்டு. ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து எந்த ட்வீட்டர் நான் வச்சிருக்கேன். டெலிட் பண்ணல. நீ அதை காட்டு. நான் வெயிட் பண்றேன். ட்வீட் கிடையாது. அப்புறம் யூடியூப்ல இன்டர்வியூ எடுத்து போஸ்ட் போடுவீங்கல்ல ஆமா, யூடியூப்ல, அதுல யூடியூப்ல கமெண்ட் இன்டர்வியூ எடுத்து பண்ணுவோம்ல. போஸ்ட் போடுவேன். சரி, அது அதை எடுத்து இப்ப என்ன பண்ணு, அது ஒரு போட்டோ சொல்ற எடுத்து உன்னோட ட்வீட்ல போடு, ஓகே. நான் பார்க்கணும். நான் எப்ப தெரியுங்களா? தர்ஷிகா வீக்கு கிட்ட சொல்றேன். தர்ஷிகா ஐயா, வீக்குக்கு யாராவது முன்னாடி சொல்லி புரிய வைங்களேன் ஐயா. ஐயா போய் ஐயா ஐயா பொறுமையா சரி எடுத்துட்டு வாங்க ஒரே ஐயா. நான் இன்னொரு ஏய் கேள்வி கேட்கறேன். ஜோ நானே அந்த கேள்வியை அன்னைக்கு கேட்கறேன். ஓகே ஓகே அன்னைக்கு நான் போட்டது ஒரே ஒரு கமாண்ட் ஹெல்த்தியா இல்லைன்னு. அதுக்கு வந்து நீ ரிப்ளை கொடுத்தது எப்படி கொடுத்தீங்கன்னா, உங்க அப்பதான் எனக்கு ட்ரிகர் ஆன. அதுல இருந்து நீங்க எந்த அதுதான்ப்பா. இன்டர்வியூ நீ என்ன வீக்லி பண்ணு, வீக்லி இல்ல இல்ல எனக்கு நான் ஒரே ஒரு போடுறேன். விஷயம் புரியுப்பா. நீ இல்ல ஒன்னே இல்ல ஒரு விஷயம். ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன பிளாக் பண்ணிருக்கீங்க. அந்த பிளாக் எடுத்து விடுங்க, நான் உங்களுக்கே அனுப்புறேன். இல்லப்பா, நீ ட்விட்டு போடு. இப்ப மேல அது பின் ஏங்க அது பண்ணிடுவாங்க.
ஐயோ ட்வீட் அந்த போடு இது வேண்டியது தங்கம். இல்ல. இப்ப நான் தப்பு எனக்கு பண்ணேன்னா ட்வீட் போடு. இத்தனை பேர் பாக்குறாங்கல்ல, நான் இல்ல தப்பு பண்ணேன்னு அது சொல்றேன்ல, வேண்டியது இல்ல. ட்வீட் போடு. இல்லங்க நான் அப்படி பண்ணல. நான் அப்படி பண்ற ஆளும் கிடையாது. நான் உங்கள்ட்ட அப்புறம் எதுக்கு நேராவே இந்த அனுப்பிவிடுறேன், இந்த இந்த தெரிஞ்சுக்கோங்க. ட்வீட் போட்டீங்க? நான் உங்களுக்கு நேரா உங்களுக்கு தானே அது ரிப்ளை கொடுத்துருக்கேன். நான் பொதுவா எதுவும் போடலையே. நான் உங்களுக்கு நீங்க போட்டீங்கல்ல, அதுக்கு தான் தம்பி, ரிப்ளை கொடுத்துருப்பேன் பாருங்க. இதுக்கு எனக்கு ரிப்ளையே கொடுக்கல தங்கம். இப்ப யாராவது சொல்லி நீங்க புரிய வைங்க, மேல என்ன போட்டிருக்குன்னு பார்க்க சொல்லுமா. அவர் யாருக்கு ஐயோ நீங்க ரிப்ளை பண்ணிருக்காருன்னு பாருங்கப்பா. சரி நான் ஜோ, பொ ஒரே நிமிஷம் ஜோ, ம், அதை பேசலாம். அவர் ஓகே. ஜே ம். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆ ஒருத்தர்ட்ட கூட அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு யூஸ் பண்ண மாதிரி எனக்கு சொல்லட்டுங்களா தெரியல. அவரை புறம்போக்கு. சொல்லட்டுங்களா சொல்லட்டுங்களா ஏன்னு ஒரு நாள் ஒரு ரெக்கார்டு கேட்டேன். ஐயா, அதுல இது என்ன மொத்தமும் சொல்லியிருந்தா நான் எதுக்கு தெரியுமா சொல்லிட்டு இருக்கேன்? நீங்க வந்து ஐயோ நீங்க சொன்னீங்க இல்லையா, சொன்னீங்கங்க. இல்ல இங்க நான் வந்து உங்களுக்கு அருகதை இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த அட்வைஸ் அ- எல்லாம் நீங்க ஃபேக்டுக்குள்ளே வச்சுக்கீங்கன்னு பாப்ஸ் சொல்றதுக்கு தான் இது பாப்ஸ் அத்தனையும் ஒரே பேசிட்டு நிமிஷம் இருக்கேன் பாப்ஸ், நான். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி பாப்ஸ். ஏங்க ராஜேஷ், ஆ, நீங்க வந்து கேட்டேன்னு ஆ, சொல்லுவேன், கேளு. டிடிஎஸ்ல கேட்டீங்க இல்ல வந்து ஃபிலிம் என்சைக்ளோபீடியால கேட்டீங்கன்னு தெரியல. எத்தனை மணி நேரம் கேட்டீங்க? எத்தனை 1 ஹவர் எபிசோட் இருந்திருக்கும் அதுல யூடியூப்ல? ஃபுல்லாவே இல்லங்க. இருங்க நான் ஒரு ஒரு நிமிஷம். இங்க டைம் ஒருத்தர் ஃபுல்லாவே வந்து ஸ்பேஸ் கேட்பேன். பிபிபி நடக்கிறப்ப ஒரு ஸ்பேஸ்ல உட்காந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்காங்க. எந்த கான்செப்ட்ல வந்து என்ன பேச ஆரம்பிச்சாங்க, எதுக்காக பேச ஆரம்பிச்சாங்க, அதோட கன்க்ளூஷன் என்ன வந்துச்சுன்னு வந்து உங்களுக்கு தெரியாது. அங்க போறது வெறும் 1 ஹவர் வீடியோ அ- தான் அ- போடுவாங்க அங்க. கரெக்டா டிடிஎஸ்லயும் என்சைக்ளோபீடியாலயும். ஆமா. அதை கேட்டுட்டு வந்து இங்க வந்து கொஸ்டின் கேட்கறத வச்சு இப்ப நீங்க போட்டுட்டு நாங்க கொஸ்டின் கேட்கணும் இன்னும் திருப்பி. நீ ஏன் இப்படி போட்டிருக்க? நான் சொல்லட்டுங்களா? நீங்க ஒரு வீடியோ நான் அதை பார்த்து கேக்குறீங்க, மட்டும் எங்களுக்கு இங்க கேட்டுட்டு ஐயா, விளக்கமா இந்த இருக்காம இருக்கு. டாபிக்கெல்லாம் வேணவே அதுக்கப்புறம் வேணாம் ப்ரொஃபசர். இதை நம்ம இதுதான் கடைசி. ராஜேஷ், இதுக்கு மேல இன்னும் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. இதுல நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க. ஆனா ஆனா நான் இங்க உங்ககிட்ட வந்து ஓப்பனா சொல்லிக்கிறேன். ராஜேஷ், நீங்க அது மாதிரி இதுல எதுவும் பேசாம நீங்க நான் என்ன வேணா கமெண்ட் போட ஐயா மாட்டேன். பேசிக்கங்க. நீங்க பாப்ஸ் ஒரே இல்ல நிமிஷம் பாப்ஸ், ஒரே அதெல்லாம் நிமிஷம் உங்க சொல்லிக்கிறேன் பாப்ஸ். விருப்பம். ராஜேஷ், இந்த ஒரே மாதிரி நீங்க நிமிஷம் வந்து ப்ரொஃபசர், அதை நேர்ல பேசலாம் பார்த்து செருப்பு அடிப்பேன் அதெல்லாம் வந்து சொல்லிக்காதீங்க. சார். ஏன்னா வந்து எல்லாருக்குமே எல்லாருமே ஏங்க இருக்காங்க. இல்ல இல்ல நீங்க ஒருத்தர் மட்டும் தான் ஒரு வீடியோ பார்த்து பண்றது ப்ரொஃபசர், அர்த்தம் கிடையாதுங்க. கரெக்ட்டுங்களா? அவருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நம்ம ஒர்க் இல்ல. நீங்க என்ன வேணா ஏங்க பண்ணிக்கீங்க. ஒரு ஆளு உங்க நான் ப்ரொஃபைல் போட்ட பார்க்க. சாதாரண கமெண்ட்டுக்கு எங்க ராஜேஷ், அப்பா இருப்பாரு. நான் அது மாதிரி போட்டது உங்களுக்கு ஒரே பிடிச்சதுன்னா நிமிஷம் ராஜேஷ். சாதாரண ஒரு ராஜேஷ், கமெண்ட் உங்க அதெல்லாம் உங்க அப்பான்னு பிரச்சனை. சொல்லும்போது எனக்கு எவ்வளவு ஒரு கோவம் நிமிஷம் வரும். பாப்பாய், ராஜேஷ், பாப்பாய், பாப்பாய், ஒரே ஒரு செகண்ட் என்ன பேச பாப்பாய். விடுங்கப்பா. ஒரு கன்க்ளூஷன் ஒரு கொடுத்து. செகண்ட், ஒரு செகண்ட் கன்க்ளூஷன்ல இல்ல ராஜேஷ், திரும்ப ராஜேஷ், திரும்ப ராஜேஷ் சொல்றாருல்ல. அப்பா தெளிவா தம்பி ராஜேஷ், சொல்றாருல்ல. ம். ஒரே நிமிஷம். நீங்க அவர் போட்டாருன்னு சொல்லுங்க. சொல்றீங்கல்ல, அந்த கமெண்ட்டை எடுத்து ட்வீட் போடுங்க. நாங்க ஆமா. மேல எடுத்து பின் பண்ணுவோம். ஓகேவா? சிம்பிள். ஓகே நீங்க அந்த கமெண்ட் ஓகே. இருந்துச்சுன்னா அதை அதை அப்படியே போய் எடுத்து எடுத்து வாங்க அதுக்கப்புறம் ராஜேஷ். அதை அதுக்கப்புறம் போய் உங்க எடுத்துட்டு வாங்க. டிஸ்கஷனை ஹெல்த்தியா ஓ வைக்கிறீங்களோ என்னவா ஓகே. வைக்கிறீங்களோ வைங்க. நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, எல்லாத்தையும் குறை ஆ சொல்றதுக்கு ஓகே. முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்றத பாருங்க. நீங்க சொன்ன இல்ல நீங்க உபயோகிச்ச ம். வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசக்கூடிய ஆட்கள் இங்க கிடையாது. அதனால வந்து உங்களுக்கு ம். அப்படி தோணுது. நீங்க தான் அக்ரெசிவா பேசியிருக்கீங்க. நான் ஏன் அப்படி யூஸ் பண்ணேன்னா நீங்க அதை விட என்ன வல்கரா பேசணும்? ஐயா, பேசுனதுனால இஃப் நான் யூ யூஸ் ஹேவ் த பண்ணேன். அவ்வளவுதான். ப்ரூஃப், யூ கேன் ஷோ த ப்ரூஃப் நாங்க வல்கரா பேசியிருக்கோம்னு. ஒரே நிமிஷம் ம். ஒரே நிமிஷம் ம். ஒரே நிமிஷம் பார்ப்பேன். ராஜேஷ், இந்த ஸ்பேஸ்ல நானும் ம். 100 நாளுக்கு மேல இருந்திருக்கேன். டாம் பேசின ம். ஸ்பேஸ்லயும் 100 நாளைக்கு மேல இருந்திருக்கேன். ஓகேவா? ம். அவங்க நடுவில் ம். 15 நாளைக்கு மேல டூருக்கு போயிட்டாங்க. அப்ப ஸ்பேஸ் போடல. டைம் ம். கிடைக்கிறப்ப 3 தடவையோ 2 தடவையோ போட்டாங்க. அப்பயும் பிபியை பத்தி அதிகமா பேசல. ஓகேவா? ம். பேசின ம். ஒரு இடத்துல கூட தப்பான வார்த்தை யூஸ் பண்ணி நான் பார்த்ததுல இங்க இருக்கவங்க நிறைய பேர் பார்த்ததுல, இன்க்ளூடிங் ம். பாப்பாய், மோகனா, ரோஷினி, எனிபடி கான் சி தட் ஈவன் தோ ஜோ அ- மைக்கேல். ஸோ இருங்க, கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நீங்க சொல்றீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் இருக்கணும். அப்படி ப்ரூஃப் இருந்தா எடுத்துட்டு வந்துட்டு பேசுங்க. நீங்க பாட்டுக்கு இருக்கு நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ரொம்ப நேரமா. இருக்குன்னு சொல்றீங்களே தவிர காட்ட மாட்டீங்க. உங்களை பத்தி நீங்க பேசினதா இத்தனை பேர் பின் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, 4 ட்வீட்டுக்கு மேல பின் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க பேசினதா இவங்க எல்லாரும் இப்ப ஜோ வந்து இப்படி பேசியிருக்காரு, டாம் இப்படி பேசியிருக்காங்க, பாப்பா இப்படி பேசியிருக்காங்க. ஒரு ட்வீட் உங்களால பின் பண்ண முடிஞ்சா ஃபர்ஸ்ட்? ஏன்னா பேசல. பேசியிருந்தா பின் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டு வந்துட்டு நீங்க பேசுங்க. அது வரைக்கும் நீங்க உங்களுக்கே நான் பேச ஒண்ணு வேணாம். சொல்லட்டா? யூ ஆர் த போதும். சரி, எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் இல்ல, நீங்க வேணாம். பேசுனது நீங்க ஏன் தேங்க்யூ பேசுனீங்கன்னு தேங்க்யூ நீங்க எக்ஸ்பிளனேஷன் ஜென்யூன் கேட்கறதுக்கு இல்ல இந்த பாப்பாய் ஸ்பேஸ். ஜென்யூனா பேசுறீங்க. ராஜேஷ், ஆர்கே நீங்க பாப்பாய் ஏன் மாதிரி ராஜேஷ் ஒரு ஜென்யூனா நிமிஷம் மத்தவங்க கட் ஆஃப் பேசல. பண்ணுங்க, ஐயோ மியூட் அதனால பண்ணுங்க உங்களுக்கு நான் டாம். கமெண்ட் போட்டிருக்கேன். ஒரே நிமிஷம் பாப்பேன். ராஜேஷ், எனக்கு இங்க இந்த புகழ்றது எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க சொன்னீங்கல்ல, ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டு வந்துட்டு பேசுங்க. எடுத்துட்டு வந்துட்டு பேசினா பேசலாம், இல்லைன்னா பேச தேவையில்ல. நான் முடிஞ்சா அவரை கிக் அவுட் பண்ணிருங்க. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். டன். சாரி ஜோ, உங்களுடைய நேரங்களை வந்து நான் வீணடிச்சதுக்கு. தலைய வந்து உங்களுக்கு போட்டிருந்தாப்ல. அதனாலதான் சரி என்ன கதை அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம்னு சொல்லி கூப்பிட்டேன். அவர் ட்வீட் போட்டாருன்னா நம்ம டாம் அதுக்கப்புறமேட்டு அதை பத்தி பேசுவோம். சொல்லுங்க டாம் சொல்லுங்க ஜோ. என் ப்ரொஃபைல்லே என் அட்ரஸ் போட்டிருக்கேன். ம். இந்த ட்வீட் போடுறவங்களுக்கு யாருக்காவது தைரியம் உண்டே ஆனால் வர சொல்லுங்க. நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன். காலையில 11 மணில இருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் ஆபீஸ் தான் இருப்பேன்.
இல்ல ஓகேவா? டாம் எனக்கு ஜோய் பார்க்கும்போது தான் பாவமா இருந்துச்சு. நான் சிவனேன்னு தான்டா போயிட்டு இருந்தேன். என்ன ஏன்டா பின் பண்ணி விட்டீங்கன்னு மாரி தான் இருந்துச்சு எனக்கு. நான் பாட்டு சொல்லியிருந்தேன், அவரு எல்லாரும் ஸ்பேஸுக்கு வாங்க, ஸ்பேஸ் இவ்வளவு பாசமா கூப்பிடுறவங்க கிடையாது. என்னது இது? இது வரைக்கும் இத்தனை அப்படி நாள்ல அது ஒரு ஆள் கூப்பிட்டா பரவாயில்ல. இத்தனை நாள் 10, நான் 15 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு நாள் கூட ஜோ நான் ஒரு நாளாவது உங்களை ஸ்பேஸ்க்கு வான்னு கூப்பிட்டுருக்கேனா? வாங்க ஜோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேனா? நான் அதுதான் நான் தெரிஞ்சுக்கிறது. கேக்குறேன். இவ்வளவு பாசக்கார பயமுடைய இல்லையே, என்னது இது அப்படின்னு பார்த்தேன். இப்ப அவரு எப்படி எடுத்துட்டாருன்னா, அது எக்ஸ்பிளனேஷன் நான் எதுக்கு அதுக்கு இல்ல. அவரு வந்து பாயிண்ட் பண்ணி காட்டுறாரு. டாமே உனக்கு பேசுறதுக்கு அருகதை இல்ல அப்படின்னா, அப்ப நாம திருப்பி கேட்கிறோம். அந்த மாதிரி டாம் எங்கேயும் பேசல. நீங்க தான் பேசி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தான் அருகதை இல்ல அப்படின்னு நம்ம திருப்பி பேசுறோம். அவ்வளவுதான் சிம்பிள். இப்ப விஜய் பேசுங்க விஜய். இப்ப அவர் ரொம்ப யாரோட நேரமா பேசுங்க. சப்போர்டர் பாப்ஸ்? எனக்கு அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அவரு சவுண்ட் ஃபேன்ஸ் தான். அப்புறம் எதுக்கு விஷாலு தர்சிகான்னு போயிட்டாரு? தெரியல. அவர் சவுண்டுக்கு தான் அதிகமா ரூட் பண்ணிருக்காரு. அதுக்குள்ள போக வேணாம்னு பாக்குறேன். அவர் என்ன ஃபேன்ஸா வேணா இருக்கு பாவம். இவங்கனால அவங்க எல்லாம் சேர்ந்து கண்டஸ்டன்ட்டும் இல்ல சேர்ந்து பாப்ஸ், அவதிப்படுறாங்க. நானும் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். சவுண்ட நான் டவுன் பண்ணேன்றாங்க. எங்க டவுன் பண்ணன்றதுதான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். கிடைக்க மாட்டேங்குது பாப்ஸ் என் ட்வீட்லயே. டெலுல ஒண்ணும் பண்ண முடியாது. டெல்லுலு. இல்ல பாப்பா, எனக்கு ஒரு பிரச்சனை. சொல்லுங்க. இருங்க விஜய் ரொம்ப நேரமா ரைஸ் பண்ணாரு. and விஜய் பேசுறது. ஓகே ஓகே பேசிட்டோம். ஹாய் டாம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் விஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக மோகனா வந்து நான் லிசனரில் தான் இருந்தேன். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஒப்பீனியனாக நான் சொல்லிட்டு போயிடுறேன், ஓகேவா? நான் உங்கள் ஸ்பேஸ் வந்து நான் நிறைய ஸ்பேஸ் ஃபேண்டம் ஸ்பேஸ்லாம் போக மாட்டேன். உங்கள் ஸ்பேஸும் அப்படி தான் பார்க்குறேன். ஜாக்லின் ஃபேண்டமாக தான் நான் பார்க்குறேன். அது என்னோட ஒப்பீனியன், ஓகேவா? மோகனா என்னன்னா கேஸ்க்கு ஒரு கமெண்ட் போட்டுருங்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசும்போது நான் அதுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி போட்டதுக்கு அவங்க வந்து கேஸ் லைட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. எனக்கு என்னன்னா ஃபேண்டம்ல வந்து எல்லா ஃபேண்டம்லயும் அபியூஸ் நடக்குது தான். இந்த ஃபேண்டம் அந்த ஃபேண்டம் நாங்கள் உத்தம புனித ஆத்மா அப்படின்றது சொல்லவே முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட கண்ட்ரோல் மீறி ஒரு இடத்துல அபியூஸ் நடக்க தான் செய்யுது. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம வந்து இந்த ஃபேண்டம் மட்டும் குறிப்பிட்டு நம்ம டார்கெட் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, நான் உங்கள் இன்டென்ஷன்ஸ் என்ன கொஷின் பண்ணுறேன். என்னன்னா இப்போ சௌந்தர்யா ரயான் சண்டையா இருக்கட்டும், ஏன் நேற்று கூட வந்து ஒருத்தர் வந்து ஜாக்லினோட இதை வந்து போட்டு கமெண்ட்ல அது பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு கமெண்ட் போட்டார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருந்தார். நீங்க அந்த இடத்துலலாம் வந்து அபியூஸோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த வந்து போட்டு அதை கொஷின் பண்ணாம ஒரு ஸ்பேஸ் போடாம இருக்கும்போது எனக்கு என்னன்னா உங்க இன்டென்ஷன் என்னன்றதை யோசிச்சேன். பாத்தீங்களா இல்ல இல்ல எனக்கு இருங்க நான் முடிச்சிடுறேன். நான் என்ன கமெண்ட் பண்ணிருக்கேன்னு பாருங்க. இல்ல நீங்க இல்ல இன்டென்ஷன் அதுக்காக ஒரு ஸ்பேஸ்ன்றதை தான் நான் சொல்ல வரேன் டாம். நீங்க இன்டென்ஷன் நான் நீங்க ஃபுல்லா சொல்லும் பொழுது விஜய் ஒரு நீங்க ஐடியா கான்டாக்ட் என்ன நான் முடிச்சிடுறேன். இந்த கான்டாக்ட் உங்களுக்கு புரியல விஜய். இந்த ஸ்பேஸ் எதுக்குன்னா, ஓகே சொல்லுங்க. ஒரே நிமிஷம். ரசிகன் போட்டதானே சொல்றீங்க. நான் தான் சொன்னேன் ரசிகனுக்கு வந்து நீங்க யாருமே பெட்ரோல் ஆகாதீங்க, ரசிகன் தொடர்ந்து இதே தான் பண்ணிட்டு இருக்காரு, புரிஞ்சுக்கல அப்படின்னு. இந்த ஸ்பேஸ் எதுக்கு போட்டோம் அப்படின்னா, வில்லின்னு தச்சியாவை பிராண்ட் பண்றாங்க, ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது அப்படி பண்ணாதீங்க, அப்ப நானும் விஷால ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குன்னு டாம் பண்றாங்க. அதுக்கு டாம் அதுதாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா ஃபில்தி ஒரே நிமிஷம் ஃபில்தி கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு ரிப்ளை வருது, மிடில் ஃபிங்கர் டு யூ ஆன்டின்னு வருது. அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் போட்டதே ஒழிய அந்த வீடியோ போட்டதுல. அதுதான் நான் சொல்ல வரேன். ரசிகன் எங்க அப்படி அபியூஸா பண்ணாரு? இல்லங்க இருங்க, நான் உங்ககிட்ட எனக்கு என்னோட ரசிகன் மேல உங்களுக்கு வருத்தம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா என் மனசுல இதெல்லாம் கொஸ்டின் பண்ணும்போது அப்புறம் வந்து இது ஏன் பண்ணும்போதுன்னு பார்க்கும்போது MS டாமுக்கு வந்து ஒரு மிடில் ஃபிங்கர் போட்டு ஒருத்தர் வந்து இது பண்றாங்க. அந்த ப்ரொஃபைல் வந்து உங்களை அபியூஸ் பண்ற மாதிரி பண்றாங்க. அண்ட் அது கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து தர்ஷிகாவுக்கு அபியூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு டாம் சொன்னாங்க. இப்போ தர்ஷிகாக்கு அபியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு வந்திருக்கீங்களா இல்ல டாம் அபியூஸ் பண்ணாங்கன்ற ஆதாரத்தை வந்து இங்க இது வெளியே காட்டுறீங்களா? அது மட்டும் எனக்கு கிளாரிட்டி கொடுங்க. அது நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா சொல்றேன். நான் ஃபர்ஸ்டே தெளிவா சொல்லிட்டேன். ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு அபியூஸ் பண்றாங்க. எவ்ரி சீசன் ஒரு பொண்ணை வந்து பிராண்ட் பண்றீங்க, ஒவ்வொரு நேம் சொல்லி பிராண்ட் பண்றீங்க. ஒரு பையனை வந்து ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே ஸ்டாப் பண்றீங்க. அந்த எண்ணமே தவறா இருக்கு. எனக்கு அது பிடிக்கல அப்படின்றதுனாலதான் நான் கமெண்ட் பண்ணேன். எங்களாலையும் அதை பண்ண முடியும். எனக்கு வந்து அந்த மாதிரி அநாகரிகமான கமெண்ட்ஸை போறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. உண்மையாலுமே அவங்க வந்து பேச முடியும்னா பேசணும்னு நாங்க சொல்லிட்டோம். சொன்னதுமே வந்துட்டு குரு வந்தாரு. குரு பேசிட்டு அவங்க போட்டது தப்புதான், ஆனா அந்த வில்லின்ற வேர்டை இது பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாரு. அப்பயும் தெளிவா சொல்லிட்டோம். அவங்க அம்மாவோட போட்டோ எடுத்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்.
குரு வந்து அதை டெலீட் பண்ணிட்டோம் சாரின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாரு. பட் அந்த வில்லி ட்வீட்டை மட்டும் இன்னும் டெலீட் பண்ணலன்னு சொன்னாரு. அதனால நான் என்ன சொன்னேன்னா, அந்த கமெண்ட்டை நான் டெலீட் பண்ண மாட்டேன். அவங்க அந்த ட்வீட்டை டெலீட் பண்றாங்கன்னா என்னோட கமெண்ட்டை நான் டெலீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க வந்து உங்களோட இன்டென்ஷன் என்னன்னு பாக்குறேன். இல்ல நீங்க இப்ப இதுல ஆராய்ஞ்சு டாமுக்கு ஆதாயம் இருக்கா, டாம பேசுனதுனால கொந்தளிச்சு பேசுறாங்களான்னா, டாம் வந்து டெய்லி 100 ஸ்பேஸ் போடணும். டாம வந்து கெட்ட வார்த்தையில அபியூஸ் பண்ணதுக்கு டாம் 100 ஸ்பேஸ் போட்டு உட்காந்து கதறிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. I'll just ignore things just like that. பட் ஒரு சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இதுக்கப்புறமேட்டு இவ்ளோ நெகட்டிவிட்டி வரும்பொழுது அதை கொஸ்டின் பண்ற இடத்துல நான் இருக்கேன். ஏன்னா நான் ஒரு ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன் கண்டினியூஸா ஒரு 100 நாளைக்கு. அதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். And நீங்க ஒண்ணு கேக்குறீங்களே, இதை நான் ஒரு ஃபேண்டமா தான் பாக்குறேன் நீங்க சொல்றீங்களா? அப்படி நீங்க பார்க்க தேவை கிடையாது. இது டாமோட ஸ்பேஸ்ன்னு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதுமானது நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்க நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணி வக்காலத்து வாங்கி நான் இங்க நான் பேசல. டாம்காக பேசுறேன், தர்ஷிக்காக பேசுறேன். அவ்வளவுதான். டாம் அண்ட் ஓகே, எனக்கு ஒரு கொஸ்டின் விஜய். விஜய் அதுதாங்க அதுக்கு இப்போ முன்னாடி எனக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாமே டாமுக்கு தெரிஞ்சவங்க தான். இப்போ நான் என்ன சொன்னாலுமே நான் அதனால தான் கமெண்ட்ல என்ன போட்டேன்னா, டாமுக்கு தெரிஞ்சவங்க கிடையவே இருங்க கிடையாது. அது இருங்க வந்து டாம், உங்களுடைய நான் என்ன தவறு. சொல்றேன்றத அது புரிஞ்சுக்கணும். என்ன உங்களுடைய தவறு. தெரிஞ்சு இல்ல இல்ல விஜய், ஏன் நான் உங்களை தெரிஞ்சவங்கன்றது ஸ்டாப் நான் பண்றேன்னா, ஸ்பேஸ்ல ரெகுலரா விஜய் விஜய் வரவங்கன்றதா விஜய் தெரிஞ்சவங்கன்றத நான் மீட் நான் பண்ணேன். ஏன் உங்களை ஸ்டாப் புரிஞ்சுக்கிட்டீங்களா? பண்றேன்ற இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நீங்க வந்து ஒரு 60 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஸ்பேஸ்க்கு வந்து பேசியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அன்னைக்கு நீங்க என்ன ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டை வச்சு விட்டுட்டு அழகா போனீங்கன்றதை நான் பார்த்தேன். வந்து ஸ்பேஸ் வந்து குறை சொல்லிட்டு போயிட்டீங்க. ஓகேங்களா? அப்பயே வந்து ஐ ஐ ஒரு ஐ நியூ ஒரு யுவர் ஸ்பேஸோட இன்டென்ஷன். ஒரு ஒரு நிமிஷம் ஸ்பேஸ ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணா நிமிஷம். அது திருத்திக்கணும்ன்றது தானே நம்ம கிரிட்டிசைஸ் பார்க்கணும். நோ ஒரு நோ ஹோஸ்ட் நோ கிட்ட தானே நீங்க நம்ம கிரிட்டிசைஸ் ஓகே சொல்லணும். ஓகே பண்ணலாம். டாம் இதை டாம் நான் வந்து இருங்க ஆலன் பாப்பாய் டாம் கிரிட்டிசைஸ் பாப்பாய் பண்றதுக்கு போவேன் நான் டாம். சொல்லியிருக்கேன். இது பாப்பாய் ஏன் பாப்பாய் ஒரு உங்களுக்கு செகண்ட் பர்சனலா பாப்பாய். இப்போ எத்தனை வரீங்கன்றது எனக்கு நோ தெரியல. நோ ஏன் நோ ஏதாவது நோ தப்பா ஏன் சொல்லிட்டேனா உங்களுக்கு? ஒரு இல்ல இல்ல நிமிஷம் டாம் நீங்க டாம் உங்களோட டாம் ஒரு இன்டென்ஷன் நிமிஷம் நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன் விஜய். அதனால நான் சொல்றேன். நீங்க நீங்க எனக்கு அன்னைக்கு அப்பவே அதை நீங்க பண்ணீங்க. நக்கலா பேசும்போதே உங்க நீங்க இன்டென்ஷன் எனக்கு புரிஞ்சுது நோ நோ டாம். நோ நோ அதனால தான் நீங்க நான் இப்ப வந்து உங்க மேல ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு நிமிஷம் வரதுக்கு டாம் நான் நீங்க அவாய்ட் டாம் நோ நோ பண்ணிருக்கேன். ஒரு நிமிஷம் நீங்க இருங்க டாம் ஏங்க டாம் டாம் அப்படி போக வேணாம். ஒரே ஒரு நிமிஷம் ஒரு விஜய், நிமிஷம் இருங்க நீங்களும் பாப்பாய் பாப்பாய் டாம் ரெண்டு பாப்பாய். பேரும் ஐ ஹாவ் டு அட்ரஸ். ஏன்னா அவர் இன்னொரு ஸ்பேஸ்ல போட்டதையுமே வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து அந்த ஸ்பேஸ்ல வந்து ஆலன் இருக்காருன்னு தான் போவேன். டாம் பேசுறதுல எனக்கு உடன்படிக்கை கிடையாதுன்னு தலைவன் ஆல்ரெடி சொல்லியிருக்காப்ல. ஓகேவா? இப்ப இவர் ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கேட்கும் பொழுதே எனக்கு தெரியும் இவர் ஒன்னும் பாசிட்டிவா பேச போறதும் எனக்கு தெரிஞ்சே தான் நான் கொடுத்தேன். கொடுக்கும்பொழுது இவர் என்ன மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு நீங்க இதுல ஆதாயம் தேடுறீங்களான்னு அவர் கேட்கிறாரு. எனக்கு ஆதாயமே தேடல. நம்ம இவ்வளவு நேரம் பேசின ரெக்கார்டிங்ல இருக்கு. அப்ப வந்து ஐ எம் இன் அ பொசிஷன் டு அட்ரஸ் எவ்ரிதிங் அப்படின்றதுனால மட்டும்தான் நான் சொல்றேன். நீங்க நக்கலா பேசும்பொழுதே புரிஞ்சுச்சு அப்படிலாம் கிடையாது. ஐ வில் டாக் டு யூ ஆன் ஃபேஸ். ஐ எம் நாட் அ பர்சன் போய் மத்த ஸ்பேஸ்ல உட்காந்துட்டு உங்களை பத்தி பேசுற ஆள் நான் கிடையாது. நீங்க வரீங்க. இது வரைக்கும் உங்களை பத்தி ஒருத்தர்கிட்ட நான் பேசினது கிடையாது. இது வரைக்கும் பாப்பாய் கிட்ட உங்களை பத்தி அட்ரஸ் பண்ணி நான் பேசினதே கிடையாது. ஆர் ஈவன் ஜோ மைக்கேல் ஆர் எனி ஒன் ஹியர் உங்களை ஒரு கான்டென்ட்டாவே நான் இங்க கொண்டு வந்ததே கிடையாது. நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க. அதனால உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். அவ்வளவுதான். டாம் ஒரு நிமிஷம் டாம். தேங்க்ஸ் டாம். ஆக்சுவலா வந்து நான் உங்களை வந்து எந்த விதத்திலும் நான் தப்பாவும் பேசினது இல்லை. நீங்க பேசினதை வந்து நான் உங்ககிட்ட சொன்னதை தான் மற்றவங்ககிட்டயும் நான் சொல்லியிருக்கேன். சரியா? புதுசா எதுவும் நான் சொல்லலை. அண்ட் நீங்க நிறைய இடத்துல நான் பழைய விஷயங்கள் நான் எடுத்துட்டு வர விரும்பல. நீங்க அப்படி பழைய எடுத்துன்னு வந்தா நானும் எடுத்துட்டு வருவேன். ஸோ அதை தவிர்த்துடலாம். எனக்கு இப்போ நடக்கிற விஷயம் என்னன்னா, மோகனா வந்து கேஸ்க்கு போட்ட கமெண்ட்டுக்கு எங்க அது ஒரு ஜெனரல் கமெண்ட்டுங்க. அது ஒரு வந்து நிமிஷம் விஜய் ப்ரோ இன்டர்ஃபியர் பண்ணதுக்கு சாரி. மோகனா நான் ஒரு பேசிட்டோம் நீங்களே சொல்லிருக்கீங்க தானே, மோகனா அவர் நீங்களே பேசிட்டோம். சொல்லிருக்கீங்க தானே, ஏங்க சண்டை போடுறதே வேலையா வச்சிருக்காதீங்க, வேலையை பார்த்துட்டு போங்க. அதுதாங்க இதுலயும் போட்டிருக்காங்க. சண்டை போடும் போது 10 பேர் கீழே இருந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்றவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு கமெண்டா தான் பாக்குறேன். அதுக்கே இவ்வளவு கொந்தளிச்சு இப்போ பாருங்க, ஒரு கும்பலே வந்து அவங்கள போய் டார்கெட் பண்ணி அபியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஷேர் பண்ணவா? இது யாருமே நீங்க அட்ரஸ் பண்ணலன்ற ஆதங்கத்துல தான் நான் வந்தேன். இத மோகனா கிட்ட நான் பேசிட்டு இருக்கோம் ஒரே விஜய். நிமிஷம் விஜய் ஒரே நிமிஷம் டாம் ஒரே நிமிஷம் டாம் ஒரே நிமிஷம். விஜய், நீங்க பேச ஆரம்பிக்கும் போது கேஸ்குக்காக அட்வொகேட் பண்ணி பேசுறீங்க இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்கறேன். ஓகே கேஸ்கு வந்து தொடர்ச்சியா நான் போய் பேசாத வரைக்கும் தொடர்ச்சியா ஜாக்லினை வந்து மதர் தெரசா மோக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களே, அதை பத்தி நீங்க என்னைக்கா கேள்வி கேட்டிருக்கீங்க? ஏன் புள்ளி சௌந்தர்யா அப்படின்னு மார்க் பண்ணலையா நீங்க? நான் கேக்குறது கேஸ்குவை பத்தி. நான் வந்து நானா இல்லங்க, நான் கேக்குறேன் என்னன்னா, எல்லா அது ஷோ பார்க்கும் போது நான் உங்களுக்கு கேக்குறேன். நான் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டா ஒரே கேள்விதான். நான் வந்து அவங்கள வந்து டீக்ரேட் பண்றாங்க, அவங்கள வந்து அபியூஸா பேசுறாங்க, தப்புதான். யாரையுமே பேசக்கூடாது. ஆனா அவங்களுக்கு அவங்களதான் நீங்க கொஸ்டின் பண்றீங்க. உங்க ஆட்களை நீங்க கேட்க மாட்டீங்க பாருங்க. அங்கதான் எனக்கு வந்து குறையா இருக்கு. நான் அதை தப்புன்னு தாங்க சொல்றேன். எத்தனை கமெண்ட் நான் போய் எங்க குரூப்ல என்ன பேசியிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியாது.
நான் என்ன கேட்கறேன்னா, நான் உங்களை பார்த்து கேட்கறேன். கேஸ்கோவை பத்தி அபியூஸ் பண்றாங்கன்னா அது தப்பு. நாங்க போய் ஸ்டாப் பண்ணுவோம். அது தப்பு தான். 100க்கு யாரை பண்ணாலும் தப்பு தான். ஆனா நீங்க இப்ப கேஸ்கோ பத்தி பேசுறீங்களா? கேஸ்கோ ஒரு 15-20 நாளா தொடர்ந்து மதர் தெரசான்னு மோக் பண்ணாங்க, ட்ரிகர் பண்ணாங்க ஃபேன்ஸை. இப்போ ஒரு விஜயவோ அஜித்தவோ அப்படி இது பண்றாங்கன்னா, ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 90 பேர் கடந்து போறாங்கன்னு வச்சுங்க. 10 பேர் அப்படி கமெண்ட் பண்ணுவான்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கரெக்ட்? அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தது யாரு? பாப்பாய், நீங்க என்னைக்காவது போயிட்டு கேஸ்கோ போயிட்டு ஒரே எங்க நீங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா கேஸ்கோ தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்றீங்களா? அப்படி பார்த்தா நான் கூட தாங்க ஒரு ஸ்பேஸ்ல வந்து ஐயா, நான் வந்து எல்லாரும் அபியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலையா. நான் வந்து 100 பேர் இருக்காங்கன்னா 100 நீங்களும் மதர் தெரசான்னு சொல்லிருக்கீங்களா? நான் வந்து அன்னை தெரசான்னு சொல்லிருக்கேன். அப்ப வந்து நீங்க பேசுறதுக்கே ரைட்ஸ் இல்ல. நீங்க வந்து எங்களை பார்த்து கொஸ்டின் பண்றதுக்கே ரைட்ஸ் இல்ல. ஸ்டாப் இட். நீங்க வந்து நீங்க மாரல் ஸ்டடியில நீங்க பண்ணிட்டு வந்துட்டு நீங்க மாரல் ஸ்டடியில பண்ணிட்டு நான் எங்கேயுமே எந்த பர்சனலா எங்கேயுமே அட்டாக் பண்ணல யாரையும். நாங்க யாரையுமே பர்சனல் வந்து ஒரு விஷயம் ஒரே ஐடி நீங்களே சொல்றீங்க. உங்களுக்கு மாரல் தெரியுமா தெரியாதா விஜய்? நான் என்ன சொல்றேன்னா, டாமோ நானும் கோஹோஸ்ட்ல இருக்கிறவங்க பர்சனலா ஒருத்தங்களுக்கு டேக் கொடுத்து நாங்க பேசல இது வரைக்கும் இந்த சீசன் ஃபுல்லா. நீங்களே அப்டேட் பண்றீங்க. நான் அன்னை தெரசான்னு பேசுறேன். இதைத்தான் நாங்க இது வந்து ஷோ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் நல்லவன் மாதிரி உங்ககிட்ட கொடி காட்டணும்னு அவசியம் கிடையாது. நீங்க நல்லவன் கிட்ட அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க ஒரு கண்டஸ்டன்ட் அன்னை தெரசா மதர் தெரசான்னு பேசிட்டு இங்க வந்து மாரல் ஸ்டடி எடுக்க கூடாது. உங்களுக்கான இது அந்த ஸ்பேஸ் இல்ல. முதல்ல உங்களை கரெக்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களே தான் அட்மிட் பண்ணிருக்கீங்க நான் அன்னை தெரசான்னு சொல்லியிருக்கேன்னு. இப்போ தெரசான்றது வார்த்தை வந்து தப்பா போல அதை வந்து நிறைய பேர் வந்து எடிட் பண்ணி போட்டு அது வந்து மார்க் பண்ணதால தான் அது வந்து அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பாத்தீங்கன்னா அப்போ புள்ளி அண்ட் முருகன்றத போகும்போது என்ன சொல்லுவீங்க? மதர் தெரசா யாருங்கய்யா? ஐயா, நீங்க 1-on-1 தானே பேசுறீங்க. டாம் எங்க அந்த மாதிரி ஒரு வேர்ட் எங்க யூஸ் பண்ணாங்க? அதாங்க இப்ப எப்படி பேசுறீங்கன்னா, நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன்றத குறைய இது பண்ணிட்டு இப்போ உங்க மேல இருக்கிற ஐயா நீங்க சொல்ற வார்த்தை உங்களுக்கு நார்மலா இருக்கலாம், அது இன்னொருத்தருக்கு ஹர்ட் ஆகும் இல்லையா? இப்போ அன்னை தெரசா வந்து கேஸ் லைட் பண்ணி ஒருத்தங்க வந்து क्वेश्चन பண்ணி அவங்களுக்கு ஐயா நீங்க மாரலே இல்லாம நான் ஒரு கண்டஸ்டன்ட் அன்னை தெரசாவை நான் ஃபாலோ பண்ணீங்க. நீங்க ஒரு கண்டஸ்டன்ட் எல்லாரும் தாங்க பண்ணும்போது இத நான் பண்ணன்றத பெருமையா சொல்லுங்க. நாங்க பண்ணல. நீங்க அந்த மாரல் ஸ்டடி இங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க பண்ணல. எல்லாரும் சேர்ந்து ஓடுறாங்க, நானும் கூட சேர்ந்து ஓடுறேன்னு சொல்ல அதேதான் விஜய். எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க, நானும் பண்ண அப்படின்னா வந்து பண்ண வந்து வில்லன் ஆயிராதுல. இப்போ நான் கரெக்ட் நான் சொல்லவே இல்லை. அப்புறம் நீங்க என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்க? சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. அவங்க வந்து கிச்சன்ல இருந்து வேலை செய்வாங்க. அன்னதானம் பண்ற மாதிரி நிறைய பேருக்கு அன்னையா இருந்து வேலையை செய்வாங்கன்றத நான் சொன்னேன். ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க போட்ட அந்த ஹேஷ்டேக் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை என்ன போட்டாங்க எங்களுக்கு எல்லாருமே தெரியும். நாங்க ட்ரிகர் ஆகாம உட்கார்ந்துட்டு நாங்க வந்து பொறுமையா இருந்தவங்களங்க. நீங்க ஒரு அர்த்தத்தை எடுத்து நீங்க போட்டீங்கன்னு சொல்லி இப்ப சொல்றீங்க ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம். அந்த டைம் என்ன பண்ணீங்க? பேசுறீங்களா இப்போ வந்து இந்த ஸ்பேஸ தர்ஷிக்காக இப்ப நான் என்ன சொல்றேன்னா என்னோட பாயிண்ட் வச்சு ஏன் அதுலயே போறீங்க? நான் என்ன விஜய் ஒரு நிமிஷம் நீங்க எதுக்காண்டி நீங்க பேச வந்தீங்க அதை சொல்லுங்கமே. நாங்க பேசிக்கிறேன். நாங்க இதை ஜாக்லின் காண்டி போடல, புரியுதா? இத தர்ஷிகாவ அவங்க பேசினாங்க அப்படின்ற காண்டி போட்டது, புரியுதா? உங்க இதுக்காண்டி வந்து ஒரே நிமிஷம் பிபி அமைதியா இருங்க. விஜய் அமைதியா இருங்க. மோகனா எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் பேசணும் பாப்பாய். நான் ரிக்வெஸ்டா கேக்குறேன் பாப்பாய். ஒரு நிமிஷம் நான் பேசணும். நான் சண்டை போடுவேன். ஓகே பேசலாம். விஜய் ஒரே நிமிஷம். விஜய் இப்போ கேஸ்க்கு வந்து மதர் தெரசான்னு ஒரு டேக் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 100 பேர் இருக்கிற ஃபேண்டம்ல ஒரே நிமிஷம் போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்களே தான் அட்மிட் பண்ணீங்க. நானும் அன்னை தெரசான்னு சொன்னேன். அன்னையா இருக்கிறாங்கன்றத சொன்னேன். அன்னை தெரசான்றது வந்து நீங்க வந்து நீங்களே தான் அதை சொன்னீங்க. அன்னை தெரசான்னு சொன்னீங்க. வேலை பண்றாங்கன்றத நான் மீட் பண்ணேன். ஓகே இன்னொருத்தர் வந்து இப்ப நான் வந்து அது புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஓ அப்ப அப்படி சொல்லிட்டீங்க. அப்போ நீங்களும் விஜய் நீங்களா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. நான் என்னோட வேர்ட் அப்ளை பண்ண விடுங்க. என்ன கம்ப்ளீட் பண்ண விடுங்க. நான் வந்து இப்ப சவுண்ட பத்தி ஏதோ ஒரு வேர்டு யூஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். இந்த பிஆர் அக்காங்கிற ஒரு பிஆர் பேக்கரி அக்கான்னு நிறைய பேர் யூஸ் பண்ணாங்களே. இப்ப நான் ஒரே தடவை யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு கீழே வந்து அபியூசிவ் கமெண்டா வருது. அபியூஸ் பண்றது தப்புன்னு சொல்றோம் நம்ம, ரைட்டா? அதுதான் சொல்றோம். பட் ஆமா அது தப்பு தான். அது 100% தப்பு தான். பட் நான் அதுக்கு இடம் கொடுத்துட்டேங்கிறது தான் நான் இங்க சொல்ல வரேன். நம்ம போய் சொல்றோம் அப்படி பண்ணாதீங்க, அபியூஸ் பண்ணாதீங்க ஒருத்தங்க. ஆனா
ஒருத்தங்க சும்மா இருந்து போய் அதை பண்ணலன்னு நான் சொல்றேன். 100 பேர் இருக்காங்கன்னா நீங்க 90 பேர் அது கடந்து போற என்னை மாதிரியோ டாம் மாதிரியோ ஆர்கே மாதிரி ஆளுகளை பாயிண்ட் அவுட் பண்ணாம அவன் பாரு அபியூஸ் பண்ணிட்டு அவங்க ஃபேண்டம் இப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், உங்க உங்க ஃபேண்டம் வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது நிஜமா பாப்பாய். காட்டாதீங்க. நீங்க எல்லா ஃபேண்டம்ல இது நடந்திருக்குன்னும் போது இப்போ ஒரு எல்லா abuse ஃபேண்டம்ல ரஜினிகாந்த் 10% இருக்கு. அதை ஏன் நீங்க பாயிண்ட் அவுட் பண்றீங்க? 90% நீங்க பீப்புள் நம்ம பண்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அது தப்பு சொல்ல. நீங்க மத்த ஃபேண்டமே போட்டு இழுக்கிறீங்க. அதுல வந்து உங்க ஃபேண்டம் ரொம்ப நல்ல ஐயா உங்களுக்கு இந்த கான்டெக்ஸ்டே புரியலைங்க. இந்த ஸ்பேஸ் எதுக்கு நடக்குதுன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுட்டாச்சு பேசுங்க. இப்ப எதுக்கு இந்த ஸ்பேஸ் நடந்துட்டு இருக்குன்னு போட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் லிசனர்ல இருந்தாங்க. அதனால வந்து அவ்வளவுதாங்க சிம்பிள். மோகனா ஏன் கமெண்ட் பண்ணாங்க சொல்லுங்க. ஒரே நிமிஷம். மோகனா ஏன் கமெண்ட் பண்ணாங்க? கமெண்ட் பண்ணதுக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் போட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா யாருங்க மோக் பண்ணது இந்த ஸ்பேஸ? இந்த சண்டைன்னு ஆமா ஃபன்னியா ஒண்ணு போகும்போது சீரியஸான ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஃபன்னியா போனா அது மோக் ஆகுமா ஆகாதா? பாப்பாய் நீங்களே பாத்திருக்கீங்க நிறைய இந்த ஸ்பேஸ் சண்டையில எல்லாம் நீங்க கீழ இருந்து பாப்கார்ன் சாப்பிட்டு இருப்பீங்க. அது மாதிரிதான் கீழேயும் சாப்பிட்டு இருப்பாங்க. நானா ஏங்க ஃபன்னி கமெண்ட் ஒரு ஐயா, சும்மா போடுறாங்க. அதுக்கு ஏங்க இவங்க ஒரு அபியூசிவா எப்படி போகுதுன்ற அவங்க கமெண்ட் போடுறது மட்டும் எப்படி இருக்குன்ற பாருங்க. அதுதான் கிக் அவுட் பண்ணாங்க வெளில. ஏங்க அது அவங்களுக்கு ஹேர்ட் ஆயிருக்குங்க. அவங்க ஹேர்ட்ட பத்தி நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்களே. பாப்பாய் ஒரு நிமிஷம் பாப்பாய், நான் ரெக்வஸ்டா கேக்குறேன். நான் ஒரு ரெண்டே நிமிஷம் நான் பேசிக்கிறேன் விஜய் ப்ரோக்கு. நான் ஏன்னா அவர் என் நேம் பல தடவை மென்ஷன் பண்ணிட்டே இருக்காரு. நான் அதுக்காக சொல்லிக்கிறேன். விஜய் ப்ரோ அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டு தான். நீங்க ஃப்ரெண்டுக்காக டிஃபெண்ட் பண்றீங்க, எல்லாமே ஓகே தான். ஃபர்ஸ்ட் உங்க ஃப்ரெண்டு என்ன பண்றாங்க அவங்க ட்வீட்டை போய் பார்த்துட்டு ஒரு ஸ்பேஸ்லயும் அவங்க கீழே லிசனர்ல உட்காந்துட்டு ஒண்ணு பண்றாங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க எனக்கு வந்து அத பண்ணலையா மோனா நீங்க? நான் பண்ணல. சரி ஓகே நீங்க பேசுங்க. நீங்க பண்ணலையான்னு கேட்கறத விட பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ப்ரூஃப் காட்டுறீங்க. இத பண்ணாதீங்க யாருமே. விஜய் இத பண்ணாதீங்க. விஜய் உங்களுக்காகவும் வந்து நான் பேச நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. விஜய் உங்களுக்காகவும் வந்து ஏன் ஸ்பேஸ்ல பேச உடனே நம்ம பேசணும். பிரச்சனை நீங்க அட்ரஸ் பண்ற தப்பே கிடையாது. சூப்பரான விஷயம் அது. இது அபியூஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நானும் உங்க கூட சேர்ந்து நான் வந்து ஆதரவு தான் பண்றேன். ஆனா இப்ப என்ன நடக்குது? அதே அபியூஸ் தான் நடக்குது. அதுக்கு என்ன பண்ண போறீங்க தான் நான் கேக்குறேன். ஐயா விஜய் ஒரே நிமிஷம் மோகனா ஏன் கேஸ்கோவை பத்தி இந்த ஸ்பேஸ்ல பேசணும்? நீங்க ஏன் கேஸ்கோவை பத்தி ஏன் அந்த மாதிரி கமெண்ட் போடுறேன்னு வந்தோன்னு பேசல? ஒரே நிமிஷம். இப்ப நீங்க கேஸ்கோவை பத்தி பேச வந்தீங்க, மாத்தாதீங்க. அப்புறம் பேசலாம்ன்றதுக்கு ஒரே நிமிஷம். இப்ப பிரச்சனை மோகனா கேஸ்கோவை பத்தி பேசுனது தானே. கேஸ்கோவை பத்தி ஏன் மோகனா பேசணும்? ஏன்னா நான் என் ஃபேண்டம்ல நடக்கிற அபியூஸுக்கு நான் கேட்டிருக்கேன் பாப்பாய். நீங்க அப்ப வந்து பேசுறீங்க. ஐயா இங்க சொல்றதுங்கய்யா. ஐயா இங்க மோகனா வந்து சொன்னாங்க. நான் அதை கேட்கறேன் கமெண்ட் பண்ணிருக்காங்க. எடுத்து போடவா? அது சொல்லாததால தான் நான் மேல வரேன். ஐயா இங்க ஒரு ஸ்பேஸ் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க சண்டை வந்துருச்சுன்னு போடுறாங்க. அது இவங்களை ட்ரிகர் பண்ணிருக்கு மோகனாவை. அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்த உடனே மோகனா ஏன் அப்படி கேட்கறேன்? ஏன் கேஸ்கு நீங்க ஏன் கமெண்ட் பண்ணீங்கன்னு ஏன் கேட்கல? அது தப்பான அந்த அபியூஸா? அது மாதிரி ஒபினியன் ஐயா ட்ரிகர் ஆயிருக்குயா. எனக்கு ட்ரிகர் ஆகாம இருக்கா ஐயா? பண்ணுவீங்களா? ஐயா இது விட்டுறலாங்க. இதுக்கு மேல அத பேச வேண்டாம். சாரி பா. இப்ப கூட சொல்றேன். ஃபர்ஸ்ட் அபியூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு அட்ரஸ் பாப்பாய் நீங்க இவர்கிட்ட எவ்வளவு பாப்பாய் எனக்கு எவ்வளவு பேசினாலும் இந்த மாதிரி பண்றத மட்டும் ஸ்டாப் பண்ணுங்க. பாப்ஸ் எனக்கு டவுட் பாப்ஸ். விஜய் கிட்ட அவர் வந்து பிளைண்ட் தெளிவா கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு ப்ராப்பரான இது பண்ணிருக்காங்க. ஜோ ஒரே ஒரு செகண்ட். சாரி ஜோ. ஒன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா அதுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன ப்ரூஃபோட இருக்கோ அதுக்கு பதில் சொல்லாம அப்ப இப்படி பண்ணாங்களா, அது பண்ணாங்களா, இவங்க பண்ணாங்களான்னு இந்த பக்கம் நீங்க தாவறீங்க. நீங்க கேட்டது என்ன தெரியுமா? இல்ல நீங்க வந்து மேல வந்து கேக்குறீங்கன்னீங்களா? இதுக்கு தான் வந்தேன். இதுதான் இல்ல விஜய் நான் கேட்டது ஸ்ட்ரைட்டாவே பதில் சொல்லுங்களேன். அதை நீங்க பைபாஸ் பண்ணிட்டீங்க. ஒரே கேள்வி. இந்த ஸ்பேஸ் வந்து ஒரே டாம் இந்த ஸ்பேஸ் வந்து தர்ஷியா வில்லின்னு போட்டீங்க. அதை கேட்க போனோம் டாமியும் அபியூஸ் பண்றீங்க, எல்லாத்தையும் அபியூஸ் பண்றீங்க. அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கான ஸ்பேஸ். இதுல மோகனா ஏன் கேஸ்கோவை பத்தி பேசி இருக்கணும்? அதுக்கு என்னன்னா முகாந்திரம் என்னன்னு அவங்ககிட்ட கேட்கறேன். அதுக்கு முகாந்திரம் என்னன்னா ஒரு ஹீட்டடா பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு சண்டை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னியா அதை மாத்தும் போது இந்த மாதிரி பண்ணாதீங்க, நிறைய பேருக்கு ட்ரிகர் ஆகும்னு சொல்றாங்க மோகனா. நீங்க கேஸ்கு நீ போய் கமெண்ட் பண்ணதுனால தானே அவங்க அப்படி பேசினாங்க. உன்ன இந்த ஸ்பேஸ்ல நடந்ததான் பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் மத்ததுக்கு எல்லாத்துக்கும் போறாங்க. நீங்க அதை கேள்வி கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இல்ல எனக்கு என்ன புரியலன்னா
இப்படி பண்றதால வந்து அது திரும்பி அபியூஸ் பண்ணலான்றத நீங்க சொல்றீங்களா? எனக்கு அது கமெண்ட் பண்றதுக்கு இல்ல நீங்க வந்து மாத்தாதீங்க. ஒரு விஷயத்த நீங்க வந்து நீங்க இப்படி சீரியஸா ஒரு மாத்தாதீங்க. விஷயத்த எல்லாரும் கேட்டுட்டு இது இருக்காங்க. இது ஒரு நீங்க எல்லாரும் விஷயத்த கேட்டுதான் அபியூஸ் சீரியஸா பண்றது நீங்க தப்புன்னு எடுத்துட்டு சொல்லியாச்சு. போன நீங்க நினைக்கிறீங்க. இப்போ அது ஓகே. பட் ஒரு விஜய் இடத்துல விஜய் என்ன உங்களுக்கு ஆகுதுன்னா வேலிடா அதுக்கு ஆன்சர் இருந்தா சொல்லுங்க. நாம எங்க இப்ப அபியூஸ் பண்ண சரின்னு சொன்னோம்? தப்புன்னு தானே சொல்றோம். அதுதான் நானும் சொல்றேன். ஐயா அதை பார்த்து அட்ரஸ் பண்ணாம நீங்க கடந்து இப்போ போறீங்க. கேஸ்கு அவ்வளவு பண்ண கமெண்ட் பண்ண கமெண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன இல்லங்க. பதில்? இப்போ என்னன்னா இப்ப கேஸ்கு பண்ணதுக்கு கமெண்ட்டுக்கு நாங்க பைபாஸ் பண்ணி போயிடணுமா? கேஸ்க்கு கமெண்ட் பண்ணதுக்கு வந்து நீங்க அவ்வளவு வந்து பதிலே வக்கனையா இல்லைங்கய்யா. பேசுறோம்ல நம்ம. அதனாலதான் இவ்வளவு நம்ம பேசுறோம். எல்லாம் கொஸ்டின் பண்றோம்ல அவங்கள. இல்ல ஒரு இதையும் நிமிஷம் பண்றாங்க. விஜய் ஒரே விஜய் இதையும் கேஸ் கேட்க ஒரே நிமிஷம் மாட்டேன். விஜய் ஒரு நிமிஷம் எல்லாருமே விஜய் மேல விஜய் இருந்து விஜய் அபியூஸ் வந்து பச்சை பச்சையா விஜய் ஒரே பேசுறாங்க. கேள்வி. அது என்னோட யாருமே கடைசி தப்பா கேள்வி கேள்வி இப்போ வந்து கடைசி நீங்க கேள்வி வந்து எல்லாமே ஒரே கேள்வி. ஜாலரா தட்டினாதான் வந்து இந்த ஸ்பேஸ்லயும் கமெண்ட்டும் பண்ணுமா? இந்த மாதிரி அதுதான் பேசுறதா இருந்தா நீங்க அதுதான் வெளியே அவரோட போயிடலாம். இந்த மாதிரி இன்டென்ஷன் பேசுறதா இருந்தா அவ்வளவுதான். நீங்க வெளியே போயிடலாம் விஜய். ஆக்சுவலி உங்களோட ரிமூவ் இன்டென்ஷன் பண்ணிடலாம். அவ்வளவுதான். I just want You to just leave want to and blame. this is You really just a want to biased blame. space. I just You're want to not point out that. ready to அவ்வளவுதான். take. Bye. இல்ல பாயிண்ட் ஓகே அவுட் பாய் பண்ண பாய் பாய் சொல்றீங்க. பாய் பாயிண்ட் அவுட் பண்ணி பாய் ஒண்ணுமே பாய் பாய் சாதிக்கல. பாய் நீங்க சொல்லிருங்க அவ்வளவுதான். என்னன்றதை பாய் இங்க பாய் இங்க பாய் புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல கேட்ட கேள்விக்கு பதில் வரணும் இல்ல அப்படின்னா பாய் தான். ம். நாம என்ன சொல்றோம்? இல்ல மோகனா பட் எதுக்கு கேஸ்கோ பத்தி பேசணும்? அட கேஸ்கோ போட்ட ஒரு பாவிகளா. கமெண்ட் 10 ஹலோ ஹலோ சாரி ஹலோ ஜோ. ஒருத்த கஷ்டப்பட்டு ஒண்ணு கேட்கணும்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன். ஆனா அந்த ஆளை அமுச்சு விட்டீங்களடா. இல்ல நான் இருக்காரு உங்களை இருக்காரு. மன்னிக்கவே சொல்லுங்க அவர் மாட்டேன். கேப்பாப்ல. அதுக்கப்புறம் அவர் ரெக்வெஸ்ட் மிஸ்டர் கொடுத்தாரு. விஜய் கிளம்பிட்டாரு. இருக்கீங்களா? இல்ல இருக்காரு இருக்காரு. ஒரே கீழ வருத்தம். காட்டுறாரு. இல்ல கிளம்பிட்டாரு. இல்ல ம். அவர் ஒரு கருத்து சொன்னாரு. நான் கூட தப்பா சொல்லிட்டேனோன்ற ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்கேன். என்ன கருத்துங்கய்யா? இல்ல சவுண்ட வந்து புள்ளி பண்ணாங்க, புள்ளி சவுண்டுன்னு சொன்னாங்க. நான் கூட என் ரிவ்யூல அது புள்ளின்னு தான் சொல்லியிருக்கேன். பட் அது என்னன்றது எக்ஸாக்டா அவர் வாயால கேட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த குலைச்சதெல்லாம் நான் அதை தப்பா பேசியிருந்தேன்னா திருத்திக்கணும்ல. அது பேர் புள்ளி இல்ல அப்படின்றதுக்கு அவர் ஒரு இது வச்சிருப்பாரு, எக்ஸ்பிளனேஷன் அழகா வச்சிருப்பாருல. அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பக்கத்துல உட்கார்ந்தவங்க ஒத்துக்கிட்டாங்க புள்ளின்ட்டு. அவர் இல்லைன்றாருன்னா அது அவருடைய 6வது அறிவுக்கு புதுசா ஒண்ணு எட்டி இருக்கும்ல. அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல இது ஜோ அந்த மொத்த பட் ஏன்னா கான்வர்சேஷன் பாருங்க. மோகனா எதுக்கு இந்த ஸ்பேஸ்ல வந்து கேஸ்கோ பத்தி பேசணும்? அவங்க ஒரு கமெண்ட் போட்டாங்க. அந்த கமெண்ட் ஜோ, வந்து இங்க இருக்கிற 10 அத பேத்துல 9 பாத் பேருக்கு அத அவருக்கு தெரியாமலே அவரால சமாளிக்கிறாரு. ஆனா பாத்தீங்களா, அவர் ஃப்ரெண்ட விட்டு கொடுக்காம எவ்வளவு நேரம் விட்டு கொடுத்தாரு. அது டிராகன் என்ன வேணா டிராகன் பண்ணிட்டோம். அவரோட நான் என்ன இன்டென்ஷனை சொல்றேன்னா ஒரு நிமிஷம் இருங்களேன். நீ- அவரோட இன்டென்ஷனை எனக்கு வரதுக்கு முன்னாடியே தெரியுங்க. அவர் என்ன பேசுவாரு, எப்படி ம். பேசுவாரு. பிகாஸ் அவர் வந்து கேஸ்லைட் பண்ற வேலையை வந்து விஜய் ரொம்ப சூப்பர்பா பண்ணுவாரு. அவர்கிட்ட நான் 2 முறை தான் பேசியிருக்கேன். 2 முறை தான் பேசியிருக்கேன். எனக்கு அப்பவே அவரோட இன்டென்ஷன் இல்ல ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. அந்த ஸ்பேஸ் நான் பயாஸ்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இல்ல பேசுவாரு. இல்ல யா 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 எனக்கு யா என்ன ஹீஸ் கடைசி லைக் அவர் தட். அதான் சொன்னாரு. ஏங்க இல்ல பார்த்து கேப்ல என்ன ஆல்ரெடி ஒரு ட்வீட் இருக்கு பார்த்து. இல்ல அது இருக்கு. உங்களை எல்லாம் பொழந்துட்டு போயிட்டாராம் விஜய். ஓகே நான் என்ன என்னங்க? சொல்றேன்னா எனக்கு அது பொழக்கட்டும். அது எத்தனை துண்டு நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம். நான் என்ன சொல்றேன்னா போற போக்குல அவர் வந்து அபியூஸ் பண்றது சரின்னு பேசுறீங்க. நாங்க எங்க பேசணும்? இதுதான் நான் சொல்றேன். அவரே அன்னை தெரசான்னு சொல்றேன்னு கமிட் பண்ணிட்டாரு. கமிட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்றதெல்லாம் இங்க வேண்டாம். உங்க அளவுக்கு எல்லாம் நாங்க எங்கேயுமே இறங்கல. அதனால இந்த அட்வைஸ் எல்லாம் உங்க பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. லிசனர்லயோ அதர் லிசனர்லயோ இருந்தீங்கன்னா உங்க பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி லோவா நாங்க போகல. ஓகேவா? பாப்பா பாப்பி லெஃப்ட் பாக்கெட்ல வச்சுக்க லெஃப்ட் சொல்லுங்க. பேக்கெட் நிறைஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அதனால ரைட் பேக்கெட்ல வச்சுக்கோங்க. நாங்க Nice. பேசாம இப்போ இருந்ததுனால right, அப்புறம் இல்ல பாப்பா, extra. இப்ப இல்ல நீங்க நான் இதை பேசுறவங்கள அட்ரஸ் பண்ண பாருங்க. வேணாம்னு இருந்தேன். இது அட்ரஸ் பண்ணாம இருந்ததுனாலதான் நீங்க என்னன்னா நீங்க இப்படி ஒரு ஷோ கால்டு நியூட்ரல், ஷோ கால்டு குட் அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சுட்டு இருந்தீங்க. நான் இதோட அட்ரஸ் பண்ண வேணாம், ஷோ முடிஞ்சிருச்சு, இப்ப அட்ரஸ் பண்றேன், நீங்க அட்வைஸ் எல்லாம் தூக்கிட்டு வராதீங்க, கேட்டுக்குள்ளேயே தான் இருப்பீங்க, உள்ள விட மாட்டோம். Guys, can பாப்பா I say something or a quick thing? Yes. இல்ல So, வேணாம் hi everybody. வேணாம் I missed you வேணாம். guys a lot. Okay. ஜிந்தா வேணாம். Uh, அஞ்சலி ஜிந்தா வேணாம்னு சொல்றாரு yo, அஞ்சலி. Jinda BBA, you will get bundled up and dumped somewhere. So I just want to say this to